ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ வேத வேதாந்த வர்தினி சபை சார்பிலே நடத்தப்படுகின்ற ஸ்ரீ விஷ்ணு புராண உபன்யாச கிரமம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இரண்டாவது அம்சத்தினுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை நமக்காக கொடுப்பதற்கு எழுந்தருளியிருப்பவர் எங்களாழ்வானுடைய வம்சீயரான திருவள்ளரை மேலத்திருமாளிகை அம்மாள் விஷ்ணுதித்தாச்சாரிய சுவாமி. எங்களாழ்வாருடைய வம்சம் என்று சொன்னாலே விஷ்ணு புராணத்திற்கு சமீபத்திலே தான் அந்த புஸ்தகத்தை இங்கே வெளியிட்டார்கள். விஷ்ணு சித்தியம் எங்களாழ்வாருடைய வியாக்கியானத்தை தான் இங்கே வெளியிட்டார்கள். அந்த மகத் சந்ததியிலிருந்தே இன்னைக்கு சுவாமி எழுந்தருளி ரெண்டாவது அம்சத்தினுடைய சாரமான விஷயங்களை கோஷ்டியாருக்கு தெரிவிக்க இருக்கிறார். கோஷ்டியார் அனைவரும் எழுந்தருளிருந்து செவிமடுக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உபன்யாசத்தை தொடங்கும்படி சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். नुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वग्विधेयः नमामि तौ माधवशिष्यपादौ यत्सन्निधिं सूक्तिमयीं प्रविष्टः तत्रैव नित्यस्थितिमद्रियन्ते संसारवैकुण्ठविरक्तचित्तः நம்பிள்ளையுடைய திருவோலக்கத்திலே வேதாந்த வர்தினி சபையார் பற்பல உபன்யாச நிகழ்ச்சிகள் சம்பிரதாய அபிவிருத்திக்காக பற்பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வரக்கூடிய சபையார். முக்கியமாக ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான மண்டயம் அனந்தான் பிள்ளை சுவாமி அவருடைய திருக்குமாரர், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மொத்தமுண்டான சுவாமிகள் எல்லாருமாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய சாரத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சி அதை ஏற்பாடு செய்து அதிலே இரண்டாவது அம்சத்தினுடைய சாரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அடியனுக்கு நியமனம் செய்துள்ளார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்பது தத்துவத்ரயம், மூன்று தத்துவங்களுடைய ஸ்வரூபம் சுபாவம் இவைகளை உள்ளபடியாக அறிவிக்க வல்லது. மோட்சத்தை அடைவிப்பதற்கான வழி, மோட்சத்தை அடைவதற்கு காரணமாக இவன் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்கிற விஷயம். அதுக்கு மேலே போகத்தை அனுபவிப்பதற்கு காரணமான வழிகள் என்ன, இப்படி பற்பல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய புராண ரத்னம். ஆளவந்தார் மிகவும் ஆதரித்த புராணம். எம்பெருமானார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய வைபவத்தை தம்முடைய ஜிக்ஞாசாதிகரணத்திலே தெளிவாக காட்டியிருக்கிறார். அது எப்படி பரதத்துவத்தை உள்ளபடியாக அறிவிக்க வல்லது
எப்படி எம்பெருமான் பல்வேறு கல்யாண குணங்களை உடையவனாக இருந்து கொண்டே நமக்கு பிராப்தியனாக ஆகிறான், நமக்கு உத்தேசனாக ஆகிறான் என்பதை உள்ளபடியாக தெரிவிக்க வல்ல கிரந்தம் என்னெல்லாம் விஷதமாக நிரூபித்திருக்கிறார். அந்த ஸ்ரீவிஷ்ணு புராணத்தினுடைய வைபவம் அளத்தற்கரியது. அதுக்கு வியாக்கியானம் செய்தருளினவர் சகல சாஸ்திரங்களும் போருவது பிள்ளை எங்களாழ்வானுக்காய்த்து என்று நம்பிள்ளையாலேயே கொண்டாடப்பட்ட ஆச்சாரியர். ஆக கிரந்தம் சீரியது. கிரந்தத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்த ஆச்சாரியர் சகல சாஸ்திர அபிஞர். உபன்யாசம் நடப்பது லோகாச்சாரியர் சூக்தி மகாரன் அவருடைய திருவோலக்கத்திலே. தலைப்பு இரண்டாவது அம்சம் லோகங்களுடைய சுபாவங்களை, கிரகங்களுடைய சுபாவங்களை, அளவுகள் முதலானவற்றை முக்கியமாக தெரிவிக்கிறதுல நோக்கை உடைய இரண்டாவது அம்சம். ஆக இந்த கிரந்தத்துக்கோ வியாக்கியாதாவுக்கோ இல்லை நடக்கிற இடத்துக்கோ இந்த தலைப்புக்கோ காம்பீரியம், ஏத்தம், காഠின்யம் எல்லாம் அதிகம். ஆனால் சொல்ல வந்த அடியனுக்கு இவற்றை நெருங்குவதற்கூட எந்த யோக்கியதையும் இல்லை. இருந்தாலும் சபையாருடைய நியமனத்தை அவலம்பித்து கொண்டு மந்த மத்திக்கு எட்டின வரையிலே சுருக்கமாக சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். முதல் அம்சத்திலே ஜகத்தினுடைய சிருஷ்டியை பற்றி கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் மைத்ரேய பகவான் கேட்க பராசர பகவான் தெரிவித்தார். நம்பிள்ளை இவருடைய ஸ்ரீ மைத்ரேய பகவான் அவா என அவாவிரந்தாதிங்கிற இடத்துல வியாக்கியானத்தில் அருளி செய்கிறார். அவா உபாத்தியாயராக நடந்தவாயிரம் என்று அருளி செய்கிறார். அதாவது ஆழ்வாருக்கு அவா தூண்ட தூண்ட அவா கிளத்த ஆழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்தார். எதே போல என்னால் மைத்ரேய பகவான் ஸ்ரீ மைத்ரேய பகவான் கேள்வி கேட்டு 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 உற்சாகப்படுத்த அவர் அருளி செய்தார். மைத்ரேய பகவான் அவர் உற்சாகமாக கேள்வி கேட்க கேட்க அவருக்கு இந்த விஷயங்களை அறிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு ருச்சி அதை உணர்ந்து உகந்து மேலே மேலே பராசர பகவான் தெரிவிக்கிறார். ஒரு தகுந்த சிஷ்யன், உயர்ந்த சிஷ்யன் என்னால் அவனுக்கு ஆச்சாரியர்கள் ரகசியங்கள் எல்லாம் கூட சொல்லுவார்கள். ரொம்ப யோக்கியத்தையுடைய வியக்தி என்னால் அவன் கேட்குறப்பவே அவனுக்கு இருக்கக்கூடிய ருச்சியெல்லாம் அறிந்து, அவனுக்கு இருக்கக்கூடிய யோக்கியத்தையெல்லாம் அறிந்து சொல்ல வேண்டாம் என்ன மறைத்து வைத்திருந்த அர்த்தங்களெல்லாம் கூட சொல்லுவார்கள். அந்த ரீதியில் ஸ்னிக்தனான சிஷ்யனாக இருந்தால் எல்லா பற்றியும் சொல்லுவார்கள். மேலும் ஸ்ரீ மைத்ரேய பகவான் ஆரம்பத்திலே தெரிவிக்கிற காலத்தில் எனக்கு வேறு ஆச்சாரியரே கிடையாது, எனக்கு அக்ஷரம் தொடங்கி எல்லாம் சொல்லிக் கொடுத்தது தேவர் தான், சகலார்த்தங்களையும் அறிவித்தவர் தேவரீர் தான் என்ன வேதாந்தத்தையும் சரி
தர்மங்களையும் சரி எல்லாவற்றையும் உம்மிடத்துல தான் கேட்டேன். அப்படிப்பட்ட உம்மிடத்திலேயே புராணார்த்தங்களையும் கேட்க விரும்புகிறேன்னு தான் சொல்கிறார். ஆகையாலே அப்படிப்பட்ட உயர்ந்த சிஷ்யர், புத்திரனை போல அவ்வளவு பிரீத்திக்கு பாத்திரபூதர். ஆகையால் அவர் மேலே 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 கேள்விகள் கேட்க கேட்க இவர் உற்சாகத்தோட சமாதானங்கள் எல்லாம் சொல்கிறார். ஆகையாலே தெரிவிக்கிறார், ஜெகத்தினுடைய சிருஷ்டி தொடர்பாக முதல் அம்சத்தை நன்னாக சொன்னீர். அதில் ஸ்வயம்புவ மனுவுக்கு 2 புதல்வர்கள் இருவர், பிரியவிரதன் உத்தானபாதன் என்று இருவர். இல்லை, உத்தானபாதருடைய பிள்ளை துருவன், அவனுடைய சரித்திரம், அவன் எப்படி தபஸ் செய்து துருவன்ற பதவியை அடைந்தான் என்பதெல்லாம் கீழே சொன்னீர். ஆனால் பிரியவிரதனுடைய வம்சம் அத்தை சொல்லவில்லை, அத்தை சொல்ல வேணும் என்று காட்க. அவர் கர்தம பிரஜாபதியினுடைய பெண்ணு, அவளை இந்த பிரியவிரதன் விவாகம் செய்து கொள்கிறான். அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள், சம்ராட்னு ஒருத்தி, குக்ஷின்னு ஒருத்தி. புதல்வர்கள் 10 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. ரொம்ப தேஜஸ்விகளாக பிறக்கிறார். என்ன அவர்களுடைய பெயர்கள்லாம் சொல்லி அதில் 3 மேதா, அக்னிபாபு, புத்திரனே ஒருத்தனுக்கு பேர். இவர்கள் 3 உலகத்தை சிருஷ்டிப்பதிலே ஈடுபாட்டை கொள்ளாமல் அவர்கள் யோகத்திலே நிலை நின்று எம்பெருமானை அடைவதிலே முனைந்தார்கள். ஆகையாலே அவர்கள் 3 விடுத்து மீதி குமாரர்கள் 7, 10 பேரில் மீதி 7 பேர். அந்த 7 பேருக்கும் 7 தீபங்கள், இந்த பூமி 7 தீபங்களாக பிரித்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். தீபங்கள்னா தீவுன்னு தமிழில் சொல்லுகிறார்கள். நதியா கடலாலே நீராலே சூழப்பட்ட பூப்பிரதேசம். அப்படி 7 தீவுகளாக 7 புதல்வர்களுக்கு அவன் பிரித்து கொடுத்தான். ஜம்பூத்வீபத்தை ஆக்னீதரன் என்பவனுக்கும், லக்ஷத்வீபத்தை மேதாதிதிக்கும், வபுஷ்மானுக்கு ஷால்மல தீபத்தையும், ஜோதிஷ்மானுக்கு குஷத்வீபம். ஒரு தீபத்துக்கு இன்னும் பேருங்கிறது காரணம் என்ன, ஜம்பூ தீபம்னா அதில் ஒரு பெரிய ஆலமரம், ஜம்பூ நாவல் மரம், அது 10,000 யோஜனை உயர்ந்ததாக இருக்கும். அதுலேருந்து பெரிய பெரிய நாவல் பழங்கள் எல்லாம் உண்டாகும். என்னெல்லாம் மேலே கதை சொல்ல போகிறேன். இங்கே அந்த ஒரு ஜம்பூ தீபம்போது ஒரு மகா கஜத்தோட அளவு இருக்கும். கஜம்போது சாமானியமாக நாம் பார்க்கக்கூடிய யானை, மகா கஜம்போது அத்தோட ரொம்ப பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆன அளவுக்கு பெரிய பழம் இருக்கும். ஒரு பழம் யானை அளவுக்கு, இப்போ யானையை காட்டிலும் பெருசாக இருக்கும்னா மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஜம்பு, அந்த மரம் இருக்கக்கூடிய தீவு அது ஜம்பூ தீபம். இதை போல் ஒவ்வொரு தீபத்திலையும் குஷத்வீபம்னா சிறந்த நாணல் புல், அது கிடைக்கக்கூடிய ஸ்தானம், அதனால் அதுக்கு குஷத்வீபம்னு பேர். இப்படி ஒரு வகையான மரம், அதையிட்டு அந்தந்த தீபத்துக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மேலே தியுதிமான கிரௌஞ்ச தீபத்தில் ராஜாவாக ஆக்கினர். பவ்யனை சாக்கத்வீபத்துக்கு தலைவனாக ஆக்கினர். சவணனை புஷ்கர தீபத்துக்கு அதிபதியாக ஆக்கினர். என்ன இப்படி 7 பேருக்கும் தம்முடைய சொத்தை 7ஆக பிரித்து கொடுத்தார். இதில் ஜம்பூ தீபத்துக்கு தலைவன் ஆக்னீதரன். அவனுக்கு 9 புதல்வர்கள், ஒவ்வொருத்தரும் பிருகு முதலானவர்களை போல, ரொம்ப பிரஜாபதிகளை போல ரொம்ப சிறந்தவர்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுறான், ஏன்னா தன்னுடைய சொத்தை இவன் 9ஆக பிரித்து கொடுக்குறான். அந்த பாகங்களுக்கு தான் வருஷங்கள் என்ன பேர் ஏற்படுது. ஜம்பூ தீபே பாரத வருஷே இதெல்லாம் விவகாரம் பண்ணுறோம் இல்லையா. இந்த பிரிவுக்கு காரணம் இந்த ஆக்னீதரன் என்கிற ஒரு ராஜா. அவன் ஹிமம்ங்கிற வருஷம், அது நாபிக்கு தெற்கில் இருக்கக்கூடிய வருஷம், அத்தை ஒருத்தனுக்கு கொடுத்தான். ஹேமகூட்டம்ங்கிற வருஷம், அத்தை கிம்புருஷன்கிறவனுக்கு கொடுத்தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு என்ன வருஷத்தை கொடுத்தான் என்ன தெரிவிக்கப்படுறது. அதுக்கு மேலே இவர் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு
இவன் சாலக்கிராமங்கிற புண்ணியக்ஷேத்திரம் அங்கே சென்று தபஸ் செய்ய ஆரம்பித்தான். இதில் கிம்புருஷம் முதலான 8 வருஷங்கள், பாரத வருஷத்தை ஒழிந்த 8 வருஷங்கள் அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கங்கிறது ஏற்படாது. அங்கே திடீர்னு மரணம் ஏற்படுமோ, திடீர்னு கழுத்தனம் ஏற்படுமோங்கிற ஒரு கவலை கிடையாது. ஒருவனுக்கு இவ்வளோ ஆயுசுன்னா அந்த ஆயுஸ் வரைக்கும் கண்டிப்பாக அவன் இருப்பான். அந்த ஆயுஸ் மாறாது. அந்த ஆயுட்காலம் வாழுங்காலம் வரைக்கும் நடுவில் வியாதியோ துக்கமோ எந்த ஒரு பீடையும் ஏற்படாது. அப்படி சுகமாகவே இருக்கக்கூடிய ஸ்தானம், சுகோத்தரமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அதெல்லாம். இதில் புண்ணிய பாபங்கள்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு யாகத்தை செய்து சொர்க்காதி லோகங்களை அடைய முடியுமான்னா அடைய முடியாது. மோட்சத்துக்கு வேணுமானா செல்லலாமே ஒழியா மற்ற ஸ்தானங்களுக்கு யாரும் இங்கே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஸ்தானம். அங்கே நாபிங்கிறவனுக்கு ரிஷபன்கிறவன் பிள்ளையாக பிறக்கிறான். அந்த ரிஷபனுக்கு பரதன் என்கிறவன் பிள்ளை. இந்த ரிஷபன் ரொம்ப தார்மீகனாக ராஜ்யத்தை ஆண்டு தன்னுடைய பிள்ளை பரதனை ராஜாவாக ஆக்கி புலகருடைய ஆசிரமம் அங்கே அவன் செல்றான். ரொம்ப உடம்ப வாட்டி கொண்டு எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்றதில்லை. ஆரிடத்துலையும் வார்த்தை சொல்ல மாட்டான். வஸ்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடம்ப அவ்வளோ வாட்டி கொள்றது. இவன் மௌன வருத்தத்தோடு இருப்பான். இவன் மௌன வருத்தத்தில் இருக்காங்கிறதுனால அது எல்லாருக்கும் தெரிய வேணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கருங்கல் அதை வாயில் அப்படியே அடக்கி வச்சுட்டுருவான். இப்போ இதை வச்சு பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் வருத்தத்தில் இருக்கார் இவர். ஏன்னா யாரும் வார்த்தை சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்காருன்னா உடம்புல மாம்சமே தெரியல, உடம்பு முழுக்க வெறும் நரம்பு தான் தெரியறது. வேற எந்த அவயவமும் தெரியாதபடியாக தோத்தாதபடியாக அவ்வளவு நம்ம வாட்டி கொண்டு அப்படி தபஸில் ஊன்றி இருக்கார். மகாபிரஸ்தானம் என்ன பிராணன் போகிற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை மேற்கொண்டார் அவர். அவருடைய பிள்ளை பரதன், அவன் தான் ஆதி பரதன். பிறகு ஜடபரதன் என்று பெயர் பெறக்கூடியவன். அவனால தான் இதுக்கு இந்த பரத வருஷம், ஆதி பரத வருஷம்ங்கிற ஒரு பேர் ஏற்படுறது. இந்த பரதருடைய சரித்திரம் இந்த அம்சத்திலே கடைசியில் சொல்லப்பட போகிறது. முதல்ல இப்பொழுது லோகங்களுடைய சுபாவங்கள், தீபங்களுடைய சுபாவங்கள்லாம் சொல்கிறதுல நோக்கு இருக்கிறதுனால இந்த சரித்திரத்தை இப்போது சொல்லாமல் கடைசியில் இந்த அம்சத்தோட கடைசியில் வைக்கிறார் பராசர பகவான். இந்த பரதனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆண்டபடியால் இதற்கு பாரத வருஷம் என்ன பெயர் ஏற்படுறது. ரொம்ப காலம் அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் இந்த லோக்கத்தை, இந்த ஸ்தானங்கள்லாம் நன்றாக ஆழ்கிறார்கள். இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. இதுக்கு மேலே இந்த பூமியினுடைய பூமண்டலம் அதை வர்ணிக்கும் பொழுது ஜம்பு பிளக்ஷம் என்றா போன்ற பாகங்கள், அந்த பாகங்களுக்கெல்லாம் அளவு அதை சொல்கிறார். அதாவது ஓரொரு துவீபம் அத்தை சூழ்ந்து ஓரொரு கடல். ஜம்பு துவீபம்னா அத்தை சூழ்ந்து உப்பு கடல். அதுக்கு மேலே பிளக்ஷத்வீபம் ஏன்னா அத்தை சூழ்ந்து கருப்பஞ்சாத்தால் ஆன ஒரு கடல். அதுக்கு மேலே கல்லுனால ஆன ஒரு கடல், நெய்யினால் ஆன ஒரு கடல், தேனால் ஆன ஒரு கடல், பார்க்கடல், அதுக்கப்புறம் சுத்தோதகம்னு இப்படி 7 கடல்கள். ஜம்பு பிளக்ஷம் குஷம் கிரௌஞ்சம் ஏன்னா போல இவைகளுக்கெல்லாம் அந்த தீபங்களுக்கெல்லாம் பேர். ஒரு தீபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை சூழ்ந்த கடலுக்கு பரிமாணம். இந்த முதல் தீபம் கடல் காட்டிலும் 2 மடங்கு அளவில் பெருசாக அடுத்த தீபமும் கடலும் இருக்கும். அதை காட்டிலும் 2 மடங்கு அடுத்த தீபமும் கடலும், இப்படி அளவு அதிகமாகிட்டே போகும். இதில் அந்தந்த வருஷங்களுக்கு எது வரைக்கும் எல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு மலைகள்னா இருக்கு. இந்த மலையிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு வருஷம் என்று பிரிப்பார்கள். அதில் பாரத வருஷம் ஒவ்வொன்றும் லட்சம் பரிமாணம் உடையது. அதுக்கு மேலே 2 லட்சம் 4 லட்சம் இப்படி
அதிகமாகிட்டே போகும். இதெல்லாம் சேர்ந்து இந்த பாரத வருஷங்கிறது 9000 அதை உடையதாக இருக்கு. இது எங்கே இருக்கு? ஏன்னா மந்தர திக்கு, மந்தர மலை, அதுக்கு கிழக்கு திக்கில், இதோட கிழக்கில் மந்தர மலை இருக்கு, தெற்கு திக்கில் கந்தமாதனம்ங்கிற ஒரு மலை, விப்புலம்ங்கிற ஒரு மலை அது மேற்கு திக்கில் அமைந்திருக்கு, சுபார்ஷ்வன்கிற ஒரு மலை அது இதற்கு வடக்கு திக்கில் அமைந்திருக்கிறது. இப்படி சொல்லி அந்தந்த ஸ்தானத்தில் என்னென்ன நதிகள் உண்டாகும், அந்தந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய மரங்களுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நாவல் கீழே பார்த்தோம், ஒரு பெரிய நாவல் மரம் இருக்குன்னு. அந்த நாவல் மரத்துலேருந்து பெரிய பழங்கள் காய்க்கும். அந்த பழங்களுடைய சாறு அது பூமியில் படும். அந்த பழம் மிக உயர்ந்த பழமாக இருக்கிறபடியால் அதனுடைய சாறுபட்ட ஸ்தானங்கள் எல்லாம் ஸ்வர்ணமயமாக ஆகிவிடுமா, அவ்வளோ உயர்ந்த ஒரு பழமா அது. அந்த சாற்றை ஆறு பருகுகிறார்களோ அது பெரிய ஆறாக பெருகி ஓடுறது, ஜாம்பூ நதின்னு ஓடுறது. அதனால தான் ஜாம்பூ நதம்னு ஸ்வர்ணத்துக்கு பேர் உண்டாயிட்டு. அந்த ஜாம்பூ நதம்னா இந்த சாத்தினால உண்டானது ஸ்வர்ணம். இத்தை பருகக்கூடியவர்களுடைய உடம்புல வியர்வை உண்டாகாது, துர்கந்தங்கள்லாம் உண்டாகாது, ரொம்ப உயர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அந்த தீர்த்தத்துக்கு, அதாவது அந்த ஜம்பு மரத்திலேருந்து உண்டான ஷாரு, அதற்குண்டான பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வெளிவந்த கங்கை அது சந்திரமண்டலம் வரைக்கும் செல்லுகிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு. அது 4 விதமாக பிரியறது. சீதா, அலக்கநந்தா, சக்ஷுகு, பத்ரா என்று 4ஆக கங்கையானது பிரிவடைகிறது என்று சொல்லி ஒவ்வொரு திக்கில் எந்தெந்த பிரிவோட கூடின கங்கையானது செல்கிறது என்னெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த அலக்கநந்தாங்கிறது தெற்கு திக்கு வழியாக பாரதத்துக்கு தெற்க நோக்கி வந்து பெறுகிறது. அது கடலுக்கு செல்கிறது. 7 பிரிவுகளாக அது பிரிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ருத்ரனுடைய தலையில வந்து விழுந்து அதுக்கு மேலே அங்கேருந்து இப்படி பிரிவெல்லாம் அடைகிறது என்று புராணங்களில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் இது. இதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் எம்பெருமானானவன் ஓரொரு அவதாரத்தோட எழுந்தோடு இருப்பான். குருங்கிற தேசத்தில் மத்ஸ்ய வடிவத்தில் எம்பெருமானானவன் எழுந்தோடு இருக்கான். கேதுமால வருஷத்தில் வராகரூபியான எம்பெருமான் எழுந்தோடு இருக்கான். பத்ராஸ்வ வருஷத்தில் எம்பெருமான் ஹயக்ரீவனாக எழுந்தோடு இருக்கான்னு அந்தந்த வருஷங்களில் எம்பெருமான் ஒரு அவதார திருமேனியோட சேவை சாதிக்கிறான். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு ஏத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே கிம்புருஷன் தொடங்கி பாரத வருஷம் தவிர்த்த 8 வருஷங்கள் அங்கே வேறொரு சிறப்பு சொல்லப்படுது. அந்த இடங்களில் ஆயாசமோ சோகமோ பசியோ தாகமோ ஒன்றும் ஏற்படாது. அவர்கள் எல்லாரும் 12,000 வருஷங்கள் அவ்வளோ ரொம்ப சுஸ்தமாக வாழ்வார்கள். அங்கெல்லாம் மழையே பெய்யாது, மழையினுடைய தேவையே இருக்காது. மழையுடைய தேவையே இல்லாமல் அந்த ஸ்தானங்கள் எல்லாம் செழிப்போட எப்போதும் இருக்கும். பூமியில் எப்போதும் நீர் நிறைந்தே இருக்கும். அதில் மழையே தேவையில்லைன்னு அந்த ஸ்தானங்களுக்கு ஒரு ஏத்தம் சொல்லப்படுறது. இதுக்கு மேலே 9,000 விஸ்தாரத்தை உடைய பாரத வருஷம், பரதனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கே, அதுக்கு தான் கர்மபூமின்னு பேர். இங்கே மட்டும்தான் புண்ணியங்களை சம்பாதித்து கொள்ள முடியும். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் போக மோட்சங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லி தேவர்கள்லாம் கொண்டாடலாம். யார் எவ்வளோ புண்ணியம் செய்து இந்த பாரத வருஷத்தில் ஒருத்தன் பிறந்தான், நாமெல்லாம் இந்த பாரத வருஷத்தில் பிறக்கப்பெறாமல் இருக்கிறோமேன்னு அந்த பாரத வருஷத்தை கண்டு அதில் பிறந்தவர்களை கண்டு தேவதைகளே மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறதுன்னு
இந்த தேசத்தினுடைய வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த தேசத்தினுடைய ஏத்தத்தை எல்லாரும் உணர்ந்து இந்த தேசத்திலே எல்லாரும் இருக்க வேண்டுமே ஒழிய இதை விட்டு வேற ஏதோ தேசத்துக்கு சென்று மோகத்தை அடையலாகாதுங்கிறத முக்கியமாக இவ்விடத்திலே உணர வேணும். அப்படியே வெளியிடத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் சீக்கிரமாக அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றி விட்டு நஜாத்து காமானாம் உபபோகாய என்ன மகர்ஷிகள்லாம் தெரிவிக்கிறார்கள். ராஜாக்கள்லாம் நகுஷாதிகள்லாம் அனுபவித்து அறிந்தார்கள். இன்னும் கொஞ்ச நாள் அனுபவித்து விட்டு வரலாம், இன்னும் கொஞ்ச நாள் அனுபவித்து விட்டு வரலாம்னா எவ்வளோ காலம் அனுபவித்து முடித்தாலும் ஆசை அது ஆசைக்கு அளவே கிடையாது. எவ்வளோ காலம் அனுபவித்தாலும் திருப்தி ஏற்படாது. அதில் எவ்வளோ சீக்கிரம் வேறு தேசங்களுக்கு தவிர்க்க முடியாமல் செல்ல நேர்ந்தவர்களும் கூட மறுபடியும் பாரத வருஷத்துக்கு அதுலேயும் மேலே சொல்லப்படுறார் பாரத கண்டம் அந்த பாகத்துக்கு தான் ஏத்தம் அதிகம். இங்கே தான் அவதாரங்கள் ஏற்பட்டன, இங்கே தான் ஆழ்வார்களுடைய திருவதாரங்கள், இங்கே தான் அருளி செயல்கள் அவதரித்தன. அதில் இந்த தேசத்தில் இருப்பது தான் சால சிறந்ததுங்கிறத இவ்விடத்துல எல்லாரும் குறிக்கொள்ள வேணும். இதுக்கு மேலே இங்கே பற்பல நதிகள் பெருகின்றன. நதியோடைய பெயர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஜம்பு தீபத்தை சூழ்ந்து உப்புக்கடல் அது அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது பிளக்ஷத்வீபம். அந்த பிளக்ஷத்வீபம்னா அதுக்கும் திருப்பி இதே போல் 7 தீவுகள். பெரும்பாலும் ஒவ்வொரு 7 வருஷங்கள். அதை போல் இப்படி எப்படி இங்கே 7 குமாரர்கள் இருந்தால் 7 குமாரர்களுக்கு பிரித்து கொடுத்தான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் அவரவர்கள் தங்கள் தங்கள் குமாரர்களுக்கு 7 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்கா. மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் 2 குமாரர்கள் தான் இருந்தால் அவளுக்கு பிரித்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு தீபத்தில் மட்டும் சொல்லப்படுறது. இதுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் எம்பெருமான ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஆராதிக்கிறார்கள். என்ன சிலர் சூரிய அந்தர்யாமியாக எம்பெருமானை ஆராதிக்கிறார், சிலர் ருத்ராந்தர்யாமியாக எம்பெருமானை ஆராதிக்கிறார்கள். என்ன அந்தந்த தீபத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படி எம்பெருமானுக்கு யாகத்தை செய்கிறார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இதுக்கு மேலே புஷ்கர தீபம், அதில் நடுவில் வலய வடிவத்தில் வட்ட வடிவத்தில் மானசோத்தரம் அப்படிங்கிற ஒரு மலையானது அமைந்துள்ளது. அது 1000 யோஜனம் உயர்த்தி உடையதாக இருக்குது, அவ்வளவு அகலத்தையும் உடையதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒரு மலை அதையிட்டு இது பிரிந்திருக்கிறது 2 வருஷங்களாக. அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் 10,000 வருஷம் உயிர் வாழ்வர்கள், எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் இருப்பார்கள். அங்கே இருக்கவர்கள்லாம் பொய்னா என்னன்னே தெரியாது. திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா. ஏன்னா அயோத்தியில் 60,000 வருஷம் ஆண்டானா சக்கரவர்த்தி. 60,000 வருஷம் ஆண்டாலும் கூட 2 குறையும். எல்லாம் சமிருத்தமாக இருந்தது திருவயோத்தியில். 2 பேர் மட்டும் பார்க்க முடியாது திருவயோத்தியில். 2 பேர் மட்டும் பார்க்க முடியாது. மற்ற எல்லா ஏத்தம் இருக்கு, 2 தான் இல்லையா. என்ன 2 இல்லை? ஒரு நாஸ்திகன அயோத்தியில் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். அதே போல் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்காத ஒருவனா எவ்வளோ தேடி பார்த்தாலும் அயோத்தியில் கிடைக்காது. அதை போல் இந்த தீபங்கள் எல்லாம் எவ்வளோ தேடி பார்த்தாலும் துக்கத்தை உடையவனாக யாரும் கிடைக்க மாட்டான். எல்லாம் சிறந்தவர்களாக மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். இதுக்கு மேலே இந்த கடல்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுறது ரொம்ப அழகாக. ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு பாத்திரம் நிறையா இல்லை, பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு தீர்த்தம் வைத்திருக்கிறார்கள் வைத்துக்கொண்டு அதை கொதிக்க வைக்கிறார்கள். கொதிக்க வச்சா அந்த ஔஷ்ணியத்துக்கு கிளர்ந்து மேலோங்கி வருகிறது. அப்புறம் சூடாடினோடனே இறங்குறது. இப்போ கிளர்ந்து மேலே வந்ததுங்கிறதுக்காக கொதிக்க வைக்கிற காலத்துக்கு தீர்த்தம் அதிகமாகிட்டானே. பாதி பாத்திரம் தீர்த்தம் வச்சுருந்தா கொதிக்கிற காலத்தில் அது என்ன ஆகுது, பொங்குற காலத்தில் 3/4 பாத்திரத்துக்கோ ஏதோ வருதுன்னு வைத்துக்கொள்வோம். அதுக்காக அக்னியுடைய சம்பந்தம் ஏற்பட்டவாறே ஜலம் அதிகமாகிடுதுன்னு ஒரு விஷயம் உண்டானா கிடையாது. அதே மாதிரி சூடா குறைந்தவாறே 3/4 பாத்திரம் அளவுக்கு பொங்கி இருந்த அந்த ஜலம் குறைந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டானா இல்லை. எப்போதும் அதே ஜலம்தான். அது கொஞ்சம் கிளர்த்தி இருக்கிற மாதிரி தோணும், திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு தானே அடங்கும். அந்த தீர்த்தத்தோட அளவு அது அதிகமாக ஆறதும் இல்லை குறையறதும் இல்லைன்னு இருக்கோ இல்லையோ, அதே போலத்தான் சமுத்திரங்களில் அளவு மாறவே மாறாது. அது ஏதோ சந்திரன் வர காலத்தில் அது பெருசாக பொங்கி அழற மாதிரி தோத்தலாம். அதுவும் கூட அளவு சொல்லப்பட்டிருக்கு. 510 அங்குலம்
அவ்வளோதான். அது அலையானது கிளர்ந்து எழுமா, அதுக்கு மேலே கிளர்ந்து எழாது என்னெல்லாம் கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் மகர்ஷிகள். அதுக்கு மேலே போகாது. அது ஒரு காலத்தில் கிளர்ந்து மேலே ஏறி போகிறா போல இருக்கும், அதுக்கப்புறம் தானே அடங்கும். எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சூரியன் கிருபையாக இருந்தாலும் சரி, சந்திரன் கிருபையாக இருந்தாலும் சரி, வெயில் வாட்டினாலும் சரி, வெயில் இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலங்கள்லையும் இந்த சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு, மொத்த ஜலத்தோட அளவு இருக்கே, அது அதிகமாக ஆகாது, குறையவும் குறையாது என்ன இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் பராசர பகவான். இதுக்கு மேலே லோகாலோகம்னு ஒரு மலை, அது 1000 யோஜனைகள் உயர்த்திய உடையதாக இருக்குது. அதை தாண்டி ஒரே இருள் தான். லோகாலோக பர்வதத்துக்கு அப்பால் ஆறாலையும் செல்ல முடியாது, ஒரே இருள் தான். அத்தை சூழ்ந்து அண்டகட்டாகம் என்று சொல்வார்கள். அண்டகட்டாகம்னு அண்டத்தினுடைய சுவர். இந்த பிரம்மாண்டத்தையே நாம் எப்படி புரிந்து கொள்ள வேணும் என்று சொல்கிறார்கள்னா, ஒரு 7 மாடி கட்டடம், 7 அடுக்கா இருக்கு. ஒரு பெரிய விளாம்பழத்தை மனசில் நினைத்து பார்த்துக்கொள்வோம். அந்த விளாம்பழத்துக்குள்ள 7 தட்டு இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அதை போலதான் இந்த பிரம்மாண்டம் என்பது அமைந்துள்ளது. அதுலேயும் என்ன விஷயம் என்னால், ஒரு லோகத்தினுடைய கனம், இப்படி ஒரு லோகம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லோகம், அதுக்கப்புறம் ஒரு லோகம் இருக்கு இல்லையா, 14 லோகங்கள்னா ஒரு லோகத்தோட கனம் எவ்வளோ அப்படின்னா 1000 யோஜனங்கள். ஒரு யோஜனம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த காலத்தில் 8-9 மைல் வரும் வைத்துக் கொள்வோம். ஆகையாலே அப்படி 1000 யோஜனங்கள் கனம் கொண்டதாக ஒரு லோகமும் இருக்கும். அதுக்கு அடுத்த லோகம், இப்போ பூன்னு ஒரு லோகம் இருக்கு, கீழே பாத்தாளங்கள் அத்தலம் லோகம் ஆரம்பிக்குது, மேலே புவகான் லோகம் இருக்குன்னா, ஒரு லோகத்துக்கும் இன்னொரு லோகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடவெளி இருக்கோ இல்லையோ, அது எவ்வளவுனா 9000. ஆகையாலே 9000 யோஜனை, இது ஒரு 1000 சேர்த்தா 10000. அதை கணக்கில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு லோகமும் 10000 யோஜனையில் இருக்குது, 10000 யோஜனை அளவில் இருக்குதுன்னு சொல்லுவார்கள். ஆக இப்படி 10000 நாம் பார்த்து கொள்ளவும் யோஜனங்கள். இது எல்லாவற்றையும் சூழ்ந்து அண்டகட்டாகம் என்று ஒன்று உண்டு. அண்டகட்டாகங்கிறது அண்டத்துக்கான சுவர். அண்டம்ங்கிறது ஒரு பந்தினுடைய வடிவத்தில், வட்ட வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த அண்டத்தினுடைய கட்டாகம் அது எப்படி அமைந்திருக்கிறது என்னால், அது 1 கோடி யோஜனை கனமுடையதாக அந்த சுவர். விளாம்பழத்தை எடுத்துக்கொண்டா, விளாம்பழத்தில் ஒரு ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டுக்கு ஒரு கனம் இருக்கும். அந்த ஓட்டுக்கு இருக்கிற கனம் போல, கனம்னா வெயிட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்ல, திக்னஸ்ன்னு சொல்கிறாரு ஆங்கிலத்தில், அந்த விஷயத்தை தான் கனம்னு சம்பிரதாயத்தில் வழங்குவார்கள். ஆக அந்த கனம் இருக்கோ இல்லையோ, அந்த விளாம்பழத்துக்கு இருக்கக்கூடிய கனம் மாதிரி இப்போ விளாம்பழம் போல ஒன்றாக தான் நம்ம இந்த அண்டத்தை புரிந்து கொள்ள வேணும். அந்த அண்டமாகிற விளாம்பழத்தினுடைய ஓடு இருக்கே, அதுக்கு தான் அண்டகட்டாகம்னு பேர். அண்ட பித்தின்னு சொல்வார்கள், அது அண்டகட்டாகம்னு சொல்வார்கள். அது எப்படிப்பட்டது என்னால், அது 1 கோடி யோஜனம் அந்த கனமுடையது. இதுக்கு தான் பிருத்திவி ஆவரணம் என்ன பேர். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்களே, அதில் முதல் ஆவரணம் எது என்ன, இந்த அண்டபித்தி தான் ஆவரணம், முதல் ஆவரணம் என்ன சொல்லி, இதை போல் அடுத்தடுத்து மகான் வரைக்கும் 10 மடங்கு 10 மடங்காக பெருகி கொண்டே போகும் என்ன இப்படி சொல்கிறதும் உண்டு. அல்லது இதை கணக்கு பண்ணாமல், இந்த அண்டகட்டாகத்தை முதலாக கணக்கு பண்ணாமல் ஜலம் தொடங்கி கணக்கு பண்ணி பிரகிருத்தியை வைத்து முடிக்கிறதும் ஒன்று உண்டு. 2 பட்சங்கள் கிரந்தங்கள்லே சொல்லப்படுறது இருக்கு. அது இருக்கட்டும். ஆக இதுதான் இந்த அண்டங்கள், அதுக்கு மேலே அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய லோகங்கள், இவைகளுடைய பிரகாரங்கள். எந்த தேசம் வரைக்கும் சூரியனுடைய ஒளியானது பரவுகிறதோ அந்த தேசம் வரைக்கும் தடையில்லாமல் நன்னாக பரவக்கூடிய பாகத்துக்கு, அதுக்கு தான் பூலோகம் என்ன பேர் ஏற்பட்டிருக்கு. இந்த பூலோகத்துக்கு கீழே அசுரர்கள் வாழக்கூடிய லோகங்கள், நாகர்கள்லாம் வாழக்கூடிய லோகங்கள்னு பாத்தாளாதி லோகங்கள்லாம் இருக்கு. அந்த லோகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து நாரதர், நீங்கள்லாம் ஒரு லோகம்னு பெருசாக கொண்டாடிக்கிறீங்களே உங்கள் சொர்க்கத்தை, அந்த பாத்தாளாதி லோகத்துக்கு போனவன் அதுக்கப்புறம் மொத்தம் இந்த லோகத்தையும் மதிக்கவே மாட்டான் தெரியுமா,
இங்கே எவ்வளோ சௌக்கியம் இருக்கும், எவ்வளோ ரத்னங்கள் இருக்குது, எவ்வளோ ஒளி இருக்குது. அங்கே என்ன ஒரு வைச்சித்திரியம்னா, பூமியில் சூரியனுடைய கதிர் விழுது இல்லையா, பூமியில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்குமா. இந்த ஓட்டைகள் வழியாக கீழே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு வெளிச்சம் போகுமா. ஆனால் அவளுக்கு என்ன சௌகரியம் பாருங்க, வெளிச்சம் மட்டும் போகுமா, சூரியனுடைய அந்த வெப்பம் அவளை தாக்காதான். அதே போல் ராத்திரியில் சந்திரனுடைய அந்த ஒளி மட்டும் அவளுக்கு வந்து விழுமா, குளிர் அவளை நடுக்காதான். ஆக வேணுங்கிற வெளிச்சம் மட்டும் வந்துடும். ஆனால் அத்தோடு சேர்ந்து வரக்கூடிய குளிர்த்தியோ அந்த வெப்பமோ ரெண்டும் படாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ரொம்ப சொஸ்தர்களாக அவள் இருக்கா. ரொம்ப அழகான ஸ்திரீகள்லாம் அங்கே இருக்கா. நிறைய ரத்னங்கள் இருக்கு, எல்லா செழிப்பும் நிறைந்ததாக அந்த லோகங்கள்லாம் இருக்கின்றன என்று நாரத பகவான் தேவர்களிடத்துல கொண்டாடி சொல்கிறார் என்று அதனுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பாதாளங்களுக்கெல்லாம் கீழே எம்பெருமானவன் அனந்தன் என்கிற பெயரோடு இருக்கான். அனந்தன் திருவனந்தாழ்வான், அவனுக்கு 1000 தலைகள். இந்த 1000 தலைகளோட திருவனந்தாழ்வான் அங்கே வீத்திருக்கிறான். அவனுக்கு எப்பயாவது கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு கொட்டாவி விட்டான், கொஞ்சம் வாயை திறக்கிறான். ஏன்னா அப்பொழுதுதான் பூகம்பம் முதலானவைகள்லாம் ஏற்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு நாக கன்னிகள் பத்னிகள் நிறைய இந்த சூர்ணங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா வாசன திரவியங்கள், அந்த சுகந்தமான திரவியங்கள் எல்லாம் அவனுக்கு அலங்காரமாக, எப்படி பிரம்மா அலங்காரம்னா சூர்ணஹஸ்தாகான்னு அப்சரஸ்திரிகள் எல்லாம் பரமபதத்தில் சூர்ணங்கள் எல்லாம் நல்ல வாசனை பொடிகள் எல்லாம் கந்த பொடின்னு நாம் அனுபவிக்கிறோமே, அதை போன்ற பொடிகள் எல்லாம் இவனுக்கு திருவனந்தாழ்வானுக்கு தடை விடுவார். அவன் எப்பொழுதாவது பெருமூச்சு விட்டானே ஆனால் அந்த மூச்சு அவ்வளோ வேகமாக பரவி அந்த லோகம் முழுக்க வாசனை அடையும்படியாக செய்யுமா. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன் அவன். அவனிடத்திலேருந்து பிறந்து சம்ஹார காலத்தில் ருத்ரனானவன், தமோ வடிவத்தை உடைய ருத்ரனானவன் சம்ஹார காலத்தில் இவனிடத்திலேருந்து பிறந்து அவன் எம்பெருமானாலே அதிஷ்டானம் செய்யப்பட்டவனாக உலகத்தை அழிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனந்தனாக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வானுடைய வைபவத்தை ஆறாலையும் சொல்ல முடியாது. நாந்தங்குணானாம் கச்சந்தி தேனானந்தகா ஏன் இவனுடைய குணங்களுடைய எல்லையை எவ்வளோ பேர் சேர்ந்து கூடினாலும் சொல்ல முடியாது. ஆறாலையும் இவனுடைய பெருமையை அளக்க முடியாது. ஆனபடியால் இந்த திருவனந்தாழ்வானுக்கு இந்த ஆதிசேஷன், அது ஆதிசேஷன் வடிவத்தில் எம்பெருமான் இருக்கான் அங்கே. ஆக அந்த ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், ஆதிசேஷனுக்கு சக்தியாவேஷம் என்ன போலெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரீதியில் அப்படி ஆதிசேஷ அவதாரமாக எம்பெருமான் எழுந்தோடி இருக்கான். அந்த எம்பெருமானுடைய பெருமையை ஆறாலையும் அளக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்பி மூத்த பிரானுக்கு பெரிய பிரபாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை போல இவனுக்கு பெரிய பலம் சொல்லப்பட்டிருக்கு. இவனிடத்திலேருந்து சங்கர்ஷணனாலே அதிஷ்டானம் செய்யப்பட்ட ருத்ரன் பிறந்து அவன் தான் உலகத்தெல்லாம் பிரளய காலம் வந்தவாறே அழிக்கிறான் என்ன இந்த திருவனந்தாழ்வானுடைய பெருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே நரக்கங்கள், இந்த நரக்கங்களுடைய வைபவங்கள் எல்லாம் அதனுடைய சுபாவங்கள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தெற்கு திக்கிலே நரக்கங்கள் அமைந்துள்ளன. தெற்கு திக்கில் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தா, கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தா அங்கே வரக்கூடியவைகள் நரக்கங்கள். அங்கே யமன் தான் நியந்தாவாக இருந்து ஆழ்கிறான். அதில் பற்பல நரக்கங்கள். ரௌரவம் என்று ஒரு நரக்கம், அதில் ருருங்கிற ஒரு பூச்சி, அது ஒரு விதமான பிராணி, பூச்சியில் பிராணி. சில விதமான பாபங்கள் எல்லாம் செய்தவர்களை ருருங்கிற நரக்கத்தில் வைத்து நன்னாக கடிக்க வைப்பார்கள். அதுக்கு மேலே சூக்கரம்னு ஒரு நரக்கம், அங்கே பன்றிகள் வந்து இவனை கடிக்கும். ரோதகான்னு ஒரு நரக்கம், அங்கே என்ன பண்ணுவானா இவனை அப்படியே புதைத்து வைத்து தடுத்து இங்கே இங்கே அசைய முடியாதபடியாக தடுத்து வைத்து தண்டிப்பார்கள். அதுக்கு மேலே பெரிய பனைமரம், அதுலேருந்து கீழே தள்ளி விட்டு அந்த பனைமரத்தினுடைய தண்டு அதை வைத்து அடித்து இவனை தண்டிப்பார்கள். அதுக்கு நாலம்ங்கிற நரக்கம்னு பேர். அதுக்கு மேலே கூரான சஸ்திரத்தை கொண்டு வெட்டி ஹிம்சிக்கக்கூடிய ஒரு நரக்கத்துக்கு விஷசனம் என்ன பேர். இப்படி பற்பல விதமான நரக்கங்கள். மகாஜ்வாலம்
என்று பெரிய நெருப்புக்குள்ளே இவனை தள்ளி வாட்டுவார்கள். தப்த கும்பம் என பாபம் செய்தவர்களை லோகத்தில், கொதிக்கக்கூடிய லோகத்தில் வைத்து தண்டிக்கிறது. லவணம்னு ஏதாவது பாபம் செய்தவர்களை உடம்பை வெட்டி கொதிக்கக்கூடிய உப்பு அதை அந்த புண்ணில் வைத்து, ரொம்ப சுகமாக இருக்கும் பாருங்க, அப்படி தூவி விட்டு தேய்த்து உடம்புல அந்த கொதிக்கக்கூடிய உப்பை தேய்த்து தண்டிப்பார்களாம். இப்படி பற்பல விதமான நரகங்கள். சில நரகங்களில் கிருமிகள் மேலே இவனை படுக்க வைப்பார்களாம். சில நரகங்களில் கிருமிகளை சாப்பிட வைப்பார்களாம். இன்னும் சில நரகங்களில் அசிபத்திரவனம், அதாவது எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேணும், ஏன்னா அதுக்கு எவ்வளவு திருத்துழா வேணுமோ அதை மட்டும்தான் பெருமானுக்கு இவன் பறிக்க வேணும். பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்களை அளவோடு தான் பறிக்க வேணும், சமர்ப்பிக்க வேணும். அந்த உயர்ந்த திரவியங்களை இவன் வீணாக்கினானே ஆனால் அப்பொழுது என்ன ஆகும்? ஏன்னா இந்த அசிபத்திரவனம்ங்கிற ஒரு நரக்கம், அதில் மரத்தினுடைய இலைகள் அதுவே கத்திய போல கூறாக இருக்குமா. அப்படி கத்தி போல இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த ஒரு காடு, அதில் இவனை தள்ளுவார். 2 மரங்களுக்கு நடுவில் இவனை தள்ளுவார். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கத்தியும் இலையெல்லாம் கத்திய போல இருக்கும், ஒவ்வொன்றா கீறிட்டே இருக்கும். இந்த ஒரு பாபத்தை செய்தவனுக்கு இந்த ஒரு தண்டம். லாலாபக்ஷகான்னு எச்சலை உண்ண வைக்கக்கூடிய ஒரு நரக்கம். இப்படி பற்பல விதமான பூயவகான்னு ஒரு நரக்கம், நுழையவே முடியாத அவ்வளோ துர்கந்தம், அவ்வளோ சீழ், ரொம்ப துர்கந்தம் நிறைந்த ஒரு நரக்கம். அங்கே சென்று வாட்டுவர்கள். இப்படி பற்பல விதமான நரக்கங்கள். அது எந்தெந்த பாப்பத்துக்கு என்னென்ன நரக்கம் கிடைக்குங்க அதெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. கூட்ட சாட்சி, அதாவது ஒரு தவறு ஆரோத்தம் செய்கிறான். இந்த தவறை செய்த காலத்தில் சாட்சி கேட்பா, நீ இந்த விஷயத்தை பார்த்தியா, நடந்ததை பார்த்தியா, 6 தவறு செய்தார்கள். ஏன்னா ஒருவன் தெரிந்து சாட்சி சரியாக சொல்லாவிட்டாலும் தண்டம் உண்டு, அல்லது பொய்யாக சாட்சி சொன்னாலும் தண்டம் அவனுக்கு வந்து சேரும். அந்த பக்ஷபாதத்தோட ஒருத்தன் சாட்சி சொன்னாலும் அவனுக்கும் நரக்கம் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ரௌரவங்கிற ஒரு நரக்கம். அதுக்கு மேலே புரூணகா, கர்ப்பத்தை 6 அழிக்கிறானோ, ஒரு ஊரையே 6 அழிக்கிறானோ. கோகன், மாடுகளை கொல்லக்கூடியவன். இவர்களுக்கெல்லாம் ரோதம் அப்படிங்கிற நரக்கம். அதுக்கு மேலே கள்ளு பருகினவன், பிரம்மஹத்தியை செய்தவன், ஸ்வர்ணத்தை திருடினவன். அதுக்கு மேலே இந்த பாப்பங்களை செய்தவர்களுக்கு யாகமெல்லாம் 6 செய்விக்கிறார்களோ, அல்லது இந்த பாப்பங்களை செய்தவர்களோட பல காலம் தொடர்ந்து 6 சேர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்கள்லாம் இந்த பாப்பத்தை, இந்த சூக்கரம்ங்கிற நரக்கத்துக்கு செல்கிறார்கள். அங்கே பன்றியால் கொல்லப்படுகிறார், ஹிம்சிக்கப்படுகிறார்கள். அதுக்கு மேலே க்ஷத்ரியனை கொன்றவன், அடுத்தடுத்து மற்றவர்களை கொன்றவன், அவர்களெல்லாம் அதே மாதிரி குரு தல்பகான்னு குருவனுடைய தல்பத்தில் சென்று ஏறினவன், அவருடைய பத்னியோட புணர்ந்தவன், அவர்களெல்லாம் தப்த குண்டம் என்கிற ஒரு நரக்கத்திலே வாட்டப்படுகிறார்கள். அதுக்கு மேலே தன்னுடைய பத்னியை விற்று உயிர் வாழக்கூடியவன், அவர்கள்லாம் தப்த லோகம்னு கொதிக்க கொதிக்க லோகம் இருக்கும், அந்த லோகத்தில் வாட்டப்பட்டு அவர்கள் அந்த துக்கத்தெல்லாம் அனுபவிப்பார்கள். இப்படி பற்பல விதமான நரக்கங்கள்லாம் சொல்லி என்னென்ன பாப்பத்துக்கு என்னென்ன நரக்கம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, பெருமானுக்கு எப்படி ஸ்வர்ணத்தை வாட்ட 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 அது என்னவாகும்? ஸ்வர்ணத்துக்கு துக்கத்தை உண்டாக்குறாளே, அதை கொதிக்க வைக்கிறாளேன்னு யாரும் வருந்த மாட்டோம். ஸ்வர்ணம் நல்லா காய்ச்சா 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 அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்கி நீங்கி ரொம்ப சுத்தமாக ஆகிறா போல, இந்த நரகங்களில் சென்று இவன் செய்த பாப்பத்துக்கு இவனை வாட்ட 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 அந்த அழுக்குகள்லாம் நீங்க பெற்றவனாக இவன் சுத்தனாக ஆகிறான். இவன் பாபங்களை செய்த தவறுகளை உணர்ந்து இவன் பிராயசித்தங்களை செய்வனே ஆனால் இந்த நரக்கங்களை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. தர்மசாஸ்திரங்களை விரிவாக நல்லா சொல்லப்பட்டிருக்கு. ஆரோத்த பாப்பம் பண்ணிட்டான்னா தானே உணர்ந்து ராஜாவிடத்தில் போய் நான் இந்த பாப்பம் பண்ணிட்டேன், நீ என்னை தண்டிக்க வேணும்னு சொல்ல வேணுமா? அப்படிப்பட்டவனுக்கு அவனுடைய சுபாவத்தை ஆராய்ந்து அவன் எப்படிப்பட்டவன், செய்த பாப்பம் எப்படிப்பட்டது, அந்த பாப்பத்தை தெரிந்து செய்தானா தெரியாமல் செய்தானா, ஒரு தடவை செய்திருக்கிறானா பல தடவை செய்திருக்கிறானா, இதெல்லாம் ஆராய வேணும். இதுக்கு ராஜாவிடத்தில் ஒரு பரிஷத்துன்னு இருக்க வேணும்.
ஒரு ராஜா தனியாக தீர்ப்புகளை என்றைக்குமே சொல்லக்கூடாது என்றுதான் தர்மசாஸ்திர கிரந்தங்கள் மகர்ஷிகள் விரிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பரிஷத்தில் யார் யாரெல்லாம் இருக்க வேணும், எப்படிப்பட்ட வித்வான்கள் எல்லாம் இருக்க வேணும், அவர்கள்லாம் ஆராய்ந்து அந்த பாப்பத்துக்கு தகுந்தா போல, செய்தவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தா போல தண்டத்தை நிர்ணயித்து சொல்ல ராஜா அந்த தண்டத்தை நிறைவேற்ற வேணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படி அந்த பாப்பத்துக்கு தண்டத்தால், ராஜதண்டத்தாலே பாப்பம் நீங்கிறது ஒரு வகை. தானே பிராயஷ்சித்தங்களை செய்து பாப்பங்களை போக்கிக் கொள்றது என்ன இப்படி மற்றொரு வகை. இந்த பிராயஷ்சித்தங்களுக்கெல்லாம் என்ன சுபாவம்? ஒரு பாப்பம் பண்ணினான்னா அந்த பாப்பத்துக்கு என்ன பிராயஷ்சித்தத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை செய்தால் அந்த பாப்பம் நீங்கள் அவ்வளோதான். வேற ஏதாவது ஒரு பாப்பம் பண்ணானா அந்த பாப்பம் இந்த பிராயஷ்சித்தத்தால் போகுமானா போகாது. சரி, நான் நிறையா பாப்பத்தை பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் எல்லா பாப்பத்துக்கும் பிராயஷ்சித்தத்தை நான் என்னைக்கு பண்ணி முடிக்கிறது, என்னைக்கு என்னுடைய பாப்பங்கள்லாம் நீங்க பெறுகிறது என்ன? அதுக்காக அழகாக சொல்றது, பிராயஷ்சித்தான்யசேஷாணி தபக்கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்ன உயர்ந்த பிராயஷ்சித்தம் ஒன்று இருக்கு. கீழே சொல்லப்பட்ட பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அப்படியே பிராயஷ்சித்தத்தை பண்ணினாலும் அந்த பிராயஷ்சித்தம், ஒரு பிராயஷ்சித்தத்தை எடுத்துட்டா 15 நாள் பண்ணப்படும். கிருச்சிரங்கிற பிராயஷ்சித்தம்னா அது 15 நாள் பண்ணப்படும். சாந்திராயணம்னா 30 நாள் பண்ணப்படும். அது ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அன்னம் சாப்பிட வேணும் என்ன அளவெல்லாம் சொல்லியிருக்கு. சாந்திராயணம்னா பிரதம அன்னைக்கு இவன் பிரதம அன்னைக்கு 2 கப்பலம் அன்னம் தான் சாப்பிட வேணும். த்விତୀய அன்னைக்கு 4 கப்பலம் சாப்பிடணும். இப்படி ஒரே வேளை தான் சாப்பிடணும். இப்படியே போயிட்டே இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு 30 கப்பலம் சாப்பிட வேணும். அமாவாசை அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இப்படி அந்த சந்திரனுடைய கலைகளை இட்டு இவனுடைய ஆகாரத்தை வியவஸ்தை பண்ணி செய்யக்கூடிய ஒருவர் தான் சாந்திராயணம்னு. கிருச்சிரம்னா 3 நாள்களாக செய்யக்கூடிய ஒரு பிராயசித்தம். கிருச்சத்திலே பற்பல வகைகள் உண்டு. ஒரு கிருச்சிரம்ங்கிறது பொதுவாக சொல்லப்படுறது, முதல் 3 நாள் அன்னத்தை சாப்பிட வேணும், அடுத்த 3 நாள் கஞ்சி மட்டும் சாப்பிடலாம், அடுத்த 3 நாள் இதெல்லாம் ஒரே வேளை தான் சாப்பிடணும், அடுத்த 3 நாள் பால் மட்டும் சாப்பிடலாம், அடுத்த 3 நாள் தீர்த்தம் மட்டும், கடைசி 3 நாள் உபவாசம். இப்படி இருக்கிறதுக்கு இந்த 15 நாள் இருக்கிறதுக்கு ஒரு கிருச்சிரம்னு வரும். இந்த கிருச்சிரம் பண்ணால் ஒரு சில பாவங்கள்லாம் போகும். நான் போல எதனா சொல்லியிருக்கு. என்னமோ கிருச்சிரத்துக்கு பிரத்யாம்னாயன்னு ஏதோ 2.25 ரூபா எதையோ பண்ணிட்டு இருக்கோம். இது வேற பக்கம் இருக்கட்டும். திருவத்தியநாதிகளில் கிருச்சிரத்துக்கு பிரத்யாம்னாயம், கிருச்சிரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கிருச்சிரத்துக்கு பதிலாக நான் 100 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபா கொடுக்குறேன். 100 ரூபா 200 ரூபா எங்கே இருக்குது? இந்த 15 நாள் செய்யக்கூடிய இந்த பிராயசித்தங்கள்லாம் எங்கே இருக்குது? பார்த்து கொள்ள வேண்டியதான் அவரவர்கள். ஆக இப்படி இது இவ்வளோ கட்டப்பட்டு பண்ணினா ஏதோ ஒரு பாப்பம் நீங்க நான் என்னைக்கு எல்லா பாப்பத்துக்கும் பிராயசித்தம் செய்து தோஷங்கள்லாம் நீக்கி கொள்வது, அதுக்கு என்ன வழின்னா அதுக்காக சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திரம் ஹி வத்சலதரம் மாதா பித்ரு சஹசிரதான்னு சொல்லுவார்கள். நமக்கு ஒரு தாய் தந்தை இருந்து நம்ம இடத்துல மிகுந்த பரிவோடு நம்ம வளர்க்கிறார்கள். நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து 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 செய்கிறார்கள். ஆனால் நமக்கு 1000 தாய் தந்தையர்கள் சேர்ந்து நம்மளை பெற்று அவர்கள் எல்லாருமாக நமக்கு நன்மைகள்லாம் செய்தார்களே. ஆனால் நம்ம இடத்துல பிரீத்தியை காட்டினா எவ்வளோ சௌக்கியம் நம்மளுக்கு ஏற்படும். அப்படி 1000 தாய் தந்தையர்கள், 1000 தாய் தந்தையர்கள் 2000 பேர். இப்போ 2000 பேர் சேர்ந்து நமக்கு நன்மை விளைவித்தா எவ்வளோ நன்மை உண்டாகுமோ அதை காட்டிலும் சாஸ்திரத்தால் ஏற்படக்கூடிய நன்மைங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். ஆகையால் இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுறது, இவ்வளோலாம் கட்டப்பட வேண்டாம், எல்லா பிராயசித்தங்களையும் விட்டுடும். கிருஷ்ணனுக்கு நான் சேஷபூதன், எம்பெருமானுக்கு நான் அடியவன், இப்படிங்கிற சேஷத்துவ ஞானத்தை நீ அடைவாயே. ஆனால் அந்த சேஷத்துவ ஞானம் எப்படிப்பட்டது என்னால் ஏதோ ஒரு பாப்பத்தை போக்கடிக்க வல்லதான்னா இல்லை, செய்த எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்கும். கீழே சொல்லப்பட்ட பிராயசித்தங்கள்லாம் ஒரு பிராயசித்தம் ஒவ்வொன்று தான் போக்கும். இன்னொன்று, ஒரு பிராயசித்தம் பண்ணினா செய்த ஒரு பாப்பம் தான் நீங்குமே ஒழிய நாளைக்கு வேறொரு பாப்பம் செய்யாதபடியாக என்னை மாற்றுமான்னு மாற்றாது. பாப்பம் செய்கிற எண்ணத்தை போக்குமான்னு அது போக்காது. ஆனால் அந்த கிருஷ்ணானுஸ்மரணம்ங்கிறது இருக்கே, கிருஷ்ணானுஸ்மரணம்னா கண்ணனை காட்டிலும் தாழ்ந்தவன்னா, கண்ணனுக்கு அடியவன்னான்கிற ஒரு ஸ்மரணம் இருக்கே, இந்த ஞானம் சேஷத்துவ ஸ்மரணம் அது என்ன பண்ணிடும், செய்த பாப்பங்களையும் போக்கும், மேலே பாப்பங்கள் செய்யாதபடியாக தடுக்கவும் செய்யும். பாப்பங்களை செய்கிற எண்ணம் இருக்கோலும், இந்த வாசனை இருக்கோலும், அதையும் போக்கடிக்க வல்லது. என்ன அதுக்கு பிரபாவம் அது சொல்லப்பட்டிருக்கு. பாப்பங்களை ஒருவன் செய்த பிறகு முக்கியமாக என்ன அடைய வேணும், நான் பிராயசித்தம் பண்ணுறானோ இல்லையோ, கிருத்தே பாப்பேனு தாப்போவை எஸ்ய பும்ச பிரஜாயத்தேன்னு பஷாத்தாபம்னு சொல்கிறார்களே, அனுதாபம்னு சொல்கிறார்களே,
அந்த பாப்பத்தை செய்து விட்டோமே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்தேனே என்கிற ஒரு வருத்தம் இருக்கே, அத்தை இவன் அடைய வேணும். அந்த பశ్చాத்தாபம் ஏற்பட்டாலே பாபங்களுடைய பலமெல்லாம் குறைந்து போகும். அந்த வருத்தம் கழிவிறக்கம்னு சொல்லுவார்கள், அந்த வருத்தம் ஏற்பட வேணும் என்று சொல்லி எம்பெருமானுடைய ஸ்மரணம், அந்த ஸ்மரணமானது எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்க வல்லது, மோட்சத்தையும் கொடுக்க வல்லது. ஏதோ பாப்பத்துக்கு பிராயசித்தவன் மட்டும் எம்பெருமான ஸ்மரிக்கணுங்கிறதுல ஒரு காரியம் பண்ணினாலே 2 லாபம். செய்த பாப்பமும் நீங்கிறது, எம்பெருமான ஸ்மரித்தபடியாலே மோட்சமும் கிடைக்கும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலும் சரி, எம்பெருமான ஸ்மரித்தாலும் சரி, அது பலவிதமாக பிரபாவங்கள் அதுக்கு சொல்லப்படும். புத்திபூர்வகமாக ஸ்மரித்தாலும் சரி, அபுத்திபூர்வகமாக நினைவின்னிய சொன்னாலும் சரி, அது எல்லா பாப்பங்களையும் போக்கும்னு சொல்லி வாசுதேவே மனோயஸ்ய ஜபஹோமார்ச்சனாதிஷு தஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். எம்பெருமான ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கான். அப்படி எம்பெருமானை நினைப்பவனுக்கு, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவனுக்கு தேவேந்திர பதவியை கொடுத்தா கூட தடையாத்தான் நினைப்பான். ஐயோ பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கே என்னத்தான் அத்தை கருதுவனே ஒழியப்பா பரவாயில்ல தேவேந்திரன் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட மாட்டான். குவ நாகபிருஷ்டகமனம் புனராவருத்தி லட்சணம் குவ ஜபோ வாசுதேவேதி முக்தி பீஜம் அனுத்தமம். நன்னா பெரிய சொர்க்கத்துல ஐராவதங்கிற யானையினுடைய கழுத்துல ஏறி அமர்ந்து நன்னா செருக்க நந்தவனத்தை பார்த்துண்டு நன்னா அமிர்தத்தை பருகிண்டு நன்னா அங்க இருக்கக்கூடிய நர்த்தனங்கள் கேளிக்கைகள்லாம் ஈடுபட்டு இருக்கான். அது பெரிய சௌக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம். அது சௌக்கியம் இல்லை. அங்க எவ்வளோ நாள் அனுபவித்தாலும் என்ன ஆயிடும்? ஸ்வர்கேபி பாத்தபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வൃத்தின்னு சொல்வார்கள். சொர்க்கத்துக்கு ஒருத்தன் போறான், சொர்க்கத்துக்கு போனாலும் கூட எந்த க்ஷணம் கீழே தள்ளி விடுவான்னு தெரியாது. ஆகையால சொர்க்கத்துக்கு போனவனுக்கு நன்னா சுகமா இருக்கலாம் அப்படின்னு தோணாதான். ஐயோ இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இது நிலைச்சு இருக்காதுங்கிறது தெரிஞ்சிடும். போற காலத்திலே இத்தனாம் தேதி திருப்பி வந்தாகணும் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லி விடுவாள். ஆகையால இந்த சுகம் நிலைத்து நிற்க போறது இல்லையே, கீழே ஒரு நாள் திருப்பி மனுஷலோகத்துக்கு தள்ளி விடுவார்களே, ஏதோ லோகத்தை தள்ளி விடுவார்களேங்கிற அந்த கவலையினாலேயே இருக்கிற காலம் அனுபவிக்க ஒட்டாத அந்த வருத்தம். ஆகையாலே திரும்பி வரக்கூடிய லோகங்கள் தான் அந்த லோகங்கள்லாம். இதே வாசுதேவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை இவன் ஜபித்து கொண்டிருந்தால் அது மோட்சத்துக்கு காரணமாக, புனராவர்த்தி இல்லாத மோட்சம் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆகையாலே ஆறு எம்பெருமானை எப்பொழுதும் ஸ்மரிக்கிறானோ, எம்பெருமானுடைய திருநாமங்களை எப்போதும் சொல்லுகிறானோ அவனுக்கு நரகங்கிறது ஒரு காலம் ஏற்படாது, பாப்பங்கள்லாம் நீங்கும், மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே சொல்றார், என்னமோ பெருசா சொர்க்கம் நரக்கம் பெருசா சொர்க்கம் நரக்கம் சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்லை. சொர்க்கம்னா எதுனா எது சுகத்தை கொடுக்கறதோ அது சொர்க்கம், எது மனசுக்கு வாட்டத்தை கொடுக்கறதோ அது நரக்கம், அவ்வளவுதான்பா, வேற எதுவும் இல்லை என்று சொல்லி லோகத்துல எந்த வஸ்துக்கும் சுபாவங்கிறது ஒருபடிப்பட இருக்காது. ஒரு வஸ்துன்னா அது எப்போதும் துக்கரூபமாக தான் இருக்கும் என்பதில். நமக்கு வேப்பங்காய் கசக்கிறது, ஆனால் சில பதார்த்தங்கள்லாம் இருக்குது. அது வேப்ப மரத்திலே இருக்கக்கூடிய புழு இருக்கு, அது வேப்பங்காய் தான் சாப்பிடும். ஒட்டகம் இருக்குன்னா அது வேப்பங்காயை பிடிச்சி சாப்பிடும், அதுக்கு பிடிச்சிருக்கும் அதை தான் சாப்பிடும். இது நமக்கு பிடித்திருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் அதை நாய்க்கு கொடுத்தா சாப்பிடுவானா? நாய்க்கு குடலுக்கு நறுநெய் தொங்காதுன்னு சொல்லுவார்கள். நல்ல நெய்னால நல்ல வஸ்துவை கொடுத்தா அது சாப்பிடுவானா? அது சாப்பிடாது. ஆக சக்கரை பொங்கல்னாலே இனிப்பு, சக்கரை பொங்கல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதே போல வேப்பங்கானாலே கசப்பா யாருக்கும் பிடிக்காது என்று சொல்ல முடியுமானா? அதுவும் கிடையாது. ஆக அவரவர்களுடைய கர்மத்துக்கு சேர அது ஒரு வஸ்து சுகமா இருக்கு இல்லை துக்கமா இருக்கு. சரி, என்னுடைய கர்மத்துக்கு சேர எனக்கு எப்போதும் வேப்பங்கானா கசக்கத்தான் கசக்கும், எப்போதும் சக்கரை பொங்கல்லாம் பிடிச்சி தான் இருக்கும்னு ஒரு உண்டான அதுவும் இல்லை. சில காலங்களில் ஒருத்தனுக்கே ஒரு வியாதி வந்த பிறகு, இல்லை வியாதி இருக்கிற காலத்தில் சில விதமான ஆகாரங்கள் இவனுக்கு பிடிச்ச ஆகாரங்களே அந்த காலத்தில் வேண்டான்னு நினைக்கிறான். அல்லது கொஞ்சம் காலம் கழித்து அந்த வஸ்து பிடிக்காம போகிறது, அதில் ருச்சி மாறுகிறது. ஆக ஒருவனுக்கே கூட ஒரு காலத்தில் பிடிச்ச வஸ்து மற்றொரு காலத்தில் பிடிக்காமல் போகிறது. ஆகையால் எந்த வஸ்துவும் எப்போதும் அனுகூலமாக இருக்குங்கிறதும் இல்லை, எப்போதும் இவனுக்கு பிரதிகூலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வஸ்துக்களுக்கு சுபாவம் இல்லை. எந்த வஸ்துக்கும் எந்த பாவமும் லோகத்திலே நிலைத்ததாக இருக்கவே இருக்காது. ஆகையாலே இதெல்லாம் இந்த சுகதுக்கங்கள்ங்கிறது மனசனுடைய ஒரு பரிணாமங்கள். அது அனுகூலமாக தோத்துற காலத்தில் சுகம்னு தோத்துறது, பிரதிகூலமாக இருந்தால் துக்கம்னு தோத்துறது. இதெல்லாம் ஞானமாக இருக்கு. இந்த ஞானத்தை இவன் உள்ளபடியாக அடைந்தானே ஆனால் எல்லா லாபங்கள் ஏற்படும். ஞானத்தாலே இவன் மோட்சத்தை அடையலாம். அதை விடுத்து இந்த அல்பமான சுகதுக்கங்களில் இவன் ஈடுபட்டு இருக்கல் ஆகாது என்று உபதேசம் பண்ணினார். இதெல்லாம் 6வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள்.
இதுக்கு மேலே 7வது லோகத்தில் தான் கிரகங்களை பற்றி 7வது அத்தியாயத்தில் கிரகங்களை பற்றி லோகங்கள்லாம் பற்றி சொல்ல வேணும்னு கேட்டார். அதனுடைய விஷயங்கள்லாம் கீழே நாம் சுருக்கமாக பார்த்து விட்டோம். இந்த லோகங்கள் எல்லாம் 3ஆக பிரிக்கிறார்கள், கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகா கிருத்தகம் என்று. கிருத்தகம்னா சீக்கிரமாக உண்டாகி அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அகிருத்தகம் என்னால் ரொம்ப நாள் நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். கிருத்தகா கிருத்தகம் ஏன்னா ஒரு விதத்தால் பார்த்தா நிலைத்திருக்கக்கூடியது, ஒரு விதத்தால் பார்த்தா அழியக்கூடியது. அதாவது பூஹு புவஹா ஸ்வஹாங்கிற 3 லோகங்கள் இருக்கின்றனவே, இந்த 3 லோகங்களும் பிரம்மாவினுடைய ராத்திரி காலத்தில் அழியும். லோகமும் அழியும், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அழிவர்கள். ஆகையால் இந்த லோகங்களுக்கெல்லாம் கிருத்தகம்னு பேர். இதுக்கு மேலே மகர் லோகம், அந்த லோகம் அது அழியாது, அந்த லோகத்தில் யாரும் வசிக்க மாட்டா. ஆகையால் அந்த லோகம் கிருத்தகா கிருத்தகம் என்று பெயர் பெற்றது. அதுக்கு மேலே ஜனஹா தபஹா சத்தியம்ங்கிற 3 லோகங்கள் இருக்கின்றனவே, அந்த லோகங்கள்லாம் அகிருத்தகங்கள் என்று பெயர் பெற்றவைகள். இதில் ஒவ்வொரு லோகத்தில் யோகிகள்லாம் வசிப்பர்கள். இன்னும் அந்தந்த லோகங்களில் யார் வசிக்கிறா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சத்தியலோகம்ங்கிறதுலாம் பிரம்மாவானவன் வசிக்கிறான். அந்த சத்தியலோகத்திலேயே எம்பெருமானுக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு, ருத்ரனுக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த சத்தியலோகத்துக்கு சென்றவர்கள் மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய தாழ்ந்த லோகங்களில் பிறப்பதில்லை. ஒன்றா அந்த சத்தியலோகத்துக்கு போனவா மறுபடியும் திருப்பி சத்தியலோகத்தில் மறுபடியும் பிரம்மாவாகவும் மறுபடியும் சுகங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அல்லது அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மோட்சத்தை சென்று கிட்டுவர்கள், கிரமமுக்தின்னு சொல்வார்கள். அதாவது கொஞ்ச காலம் ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்று அங்கே அனுபவித்து விட்டு பிறகு அந்த ஸ்தானத்திலிருந்து கிளம்பி மோட்சத்தை அடைதல் அப்படின்னு இந்த ஒரு வைபவம் அது இவைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே சூரியனுடைய அளவு, சூரியனுடைய தேர், அதனுடைய சுபாவங்கள் இதெல்லாம் சொல்ற. சூரியன் மேலே சூரியனுடைய தேர் தான் இருக்குது. நாம் பார்க்கிற ஒரு மண்டலம் இருக்க வட்ட வடிவத்தில், அது எதுனா சூரியனுடைய தேர். அது ஒரு சக்கரத்தை உடையதாக, அது குதிரைகள்லாம் உடையதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய தேர். அது தூரத்தில் இருக்கிறபடியால், ரொம்ப அக்னியோடு கூடினபடியால் அது நமக்கு இந்த வட்ட வடிவத்தில் அது காட்சி அளிக்கிறது என்ன சொல்லி, அந்த சூரியனுடைய குதிரைகளுடைய காரியம் என்ன? அந்த சூரியனானவன் பகற்காலத்தில் அக்னியினுடைய தேஜஸையும் தான் அடைகிறான். ராத்திரி காலத்தில் சூரியனுடைய தேஜஸானது அக்னிக்கு செல்கிறதுங்கிற விஷயங்கள். அதனால தான் பகலில் ஒரு நெருப்பை கொளுத்தி வைத்தா தூரத்துலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, மந்தமாக தெரியும். இதே ராத்திரி எவ்வளோ தூரத்தில் நெருப்பு எரிந்தாலும் நல்லா பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னால் ராத்திரி காலத்தில் அக்னிக்கு சக்தி அதிகம், பகல் காலங்களில் சூரியனுக்கு சக்தி அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரியனானவன் ராத்திரி காலத்தில் தன்னுடைய தேஜஸை அவன் சந்திரனுக்கு கொடுக்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. சூரியன் எப்படி போகிறான்? க்ஷிப்தேஸ்வரிவ சர்பதி, ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி ரொம்ப வேகமாக செல்கிறதோ அதே போல சூரியனானவன் ரொம்ப தூரத்தையும் ரொம்ப சுலபமாக கடந்து பூமியை அவன் சீக்கிரமாக சுற்றி செல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வியாக்கியானத்தில் நிறைய விஷயங்கள்லாம் விசாரித்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் வேறு விதமாக இப்போ இக்காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவர்கள் சொல்லுகிறா போல சில விஷயங்கள்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் புராணங்களுக்கு முரண்பட்டு இருக்கிறபடியாலையும் பிரமாணங்களுக்கு விருத்தமாக இருக்கிறபடியாலையும் யுக்திகளோட முரண்படுகிறபடியாலையும் இவர்கள் சொல்லுவது தவறு. புராணங்களில் மகர்ஷிகள் சொல்லியிருக்கிற ரீதியில் சூரியனானவன் உலகங்களில் சஞ்சரிக்கிறான், சூரியன் அசைகிறான் சுழல்கிறான்ங்கிறதான் உண்மையை ஒழிய இந்த லோகங்கள்லாம் சூரியனை சுற்றுறது, பூமியானது சூரியனை சுற்றுறது என்ன போல சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் தவறுங்கிறத விரிவாக வியாக்கியானத்தில் நிரூபித்திருக்கிறார். அங்கங்கே அவர்கள் பார்த்து கொள்ளலாம். இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. சூரியன் காலம்பர 6 மணிக்கு உதிக்கிறான், சாயங்காலம் 6 மணிக்கு அஸ்தமனத்தை அடைகிறான், சூரியன் மறைகிறான் என்ன எல்லாரும் பிரசித்தமாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில சூரியன் மறையவும் இல்லை, சூரியன் உண்டாவதும் இல்லை, சூரியன் அழிவதும் இல்லை. சூரியனுக்கு உதயம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு சூரியன் தோத்த ஆரம்பித்தா அது உதயம், நம்ம கண்ணுக்கு சூரியன் தோத்தாமல் போனால் அது அஸ்தமனம் என்பது தானே ஒழிய சூரியன் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கான். அவன் ஓரொரு காலத்தில் ஓரொரு தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோத்துவன்,
ஓரொரு தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோத்த மாட்டான் என்ன அதற்கான காரணங்கள் எல்லாம் விரிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு மேலே இந்த சூரியனுக்கும் மந்தேகர்கள் என்கிற ராட்சசர்களுக்கும் யுத்தம் சந்தியாகாலம் வந்தவாறே நடக்கிறது. பிரஜாபதியினுடைய ஒரு சாபத்தாலே அவருடைய சரீரம் ஒரு நாளும் அழியாது. ஆனால் ஓரொரு நாளும் மரணத்தை அடைவர்கள் மந்தேகர்கள்ங்கிற இந்த ராட்சசர்கள். சூரியனோட அவர்களுக்கு சந்தியா காலத்தில் பெரிய யுத்தம் அது நடக்கிறது. சந்தியா காலத்தில் வைதிகர்கள் அவர்கள் பிரணவத்தை சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அபிமந்திரித்து இவர்கள் அர்க்கியப்பிரதானம் செய்தவாறு அந்த பிரணவத்தினுடைய ஒரு பிரபாவத்தாலே அந்த ராட்சசர்கள்லாம் அழிந்து போகிறார்கள் என்ன இதனுடைய வைபவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே காலத்தினுடைய அளவுகள் கலா முகூர்த்தா காஷ்டா என்னெல்லாம் சொல்கிறோமே அந்தந்த அளவுகள் அந்த அளவுகள்லாம் சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து ஏற்படக்கூடிய அளவுகள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே ஆடி மாதத்தில் சூரியனானவன் நுழையிற காலத்தில் தட்சிணாயனம்னு ஏற்படுறது. அதுக்கு மேலே மகரத்தில் சூரியன் நுழைந்தால் உத்தராயணம் என்ன பெயர் பெறுகிறது இதெல்லாம் சொல்லி இதுக்கு மேலே அமிர்தத்வம்னு ஒரு ஸ்தானம் ஆபூத சம்பிரபம் ஸ்தானம் அமிர்தத்வம் விபாவியத்தே என்று சொல்லி அதுக்கு அபுனர்மாரகா என்னும் பேர் இருக்கு. அதாவது பிரம்மாவினுடைய பகல் இந்த பிரம்மாவுடைய பகல் வரைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய ஸ்தானம் அதுக்கு அமிர்தத்துவம் பேர். அதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மோட்சத்தை அடைவர்கள். அது கீழே இருக்கக்கூடியவர்கள் வேணால் சம்சாரத்தில் மறுபடியும் பிறப்பர்களே ஒழிய அதுக்கு மேம்பட்டவர்கள் மோட்சத்தை அடைவர்கள்னு அந்த ஸ்தானத்தோட ஏத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே கங்கையினுடைய சுபாவம் கீழே பார்த்தோம் துருவன்னு ஒருத்தன் இருக்கான்னு முதல் அம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த துருவஸ்தானம் அது நன்னாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த துருவஸ்தானம் போது ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம். வைக்கல் போர் இருக்கு, ஒரு பெரிய கம்பத்தை நாட்டி மாடுகள் எல்லாம் அந்த கம்பத்தை சுற்றி நடக்க வைப்பார்கள் போர் அடிக்கக்கூடியவர்கள். அதுலேருந்து அப்புறம் அந்த தாள்கள்னு சொல்வார்கள். அதுலேருந்து நெல்மணிகள்லாம் உதிரும் மாடுகள் நடக்க. அந்த மாடுகள் நடப்பதற்கு அதுக்கு ஆதாரமாக வைக்கப்பட்ட நாட்டப்பட்ட ஒரு ஸ்தம்பம் இருக்கும் இல்லையோ அதை போல லோகங்களுக்கெல்லாம் நாட்டப்பட்ட ஒரு ஸ்தம்பமாக அந்த துருவஸ்தானம் என்பது இருக்குன்னு சொல்லி அதுக்கு மேலே விஷ்ணு பதம்ங்கிற ஸ்தானம் அதில் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கையானது பெருகுகிறது. எம்பெருமானுடைய இடது திருவடி அதனுடைய கட்டவரல் அதிலேருந்து கங்கையானது பெருகிறதுன்னு சொல்லி அதில் சப்த ரிஷிகளும் பிராணாயாமங்கள்லாம் செய்கிறார்கள். என்ன போல விரிவாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை 100 வருஷங்களுக்கு மேலே ருத்ரநாதவன் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று தான் தலையிலே தரித்தான் என்று சொல்லியிருக்கு. இதில் ஆகாஷ கங்கைன்னா என்ன? இந்த ஆகாஷ கங்கையினுடைய தீர்த்தங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மேகங்கள் வழியாக வரக்கூடிய ஜலம் இருக்கே மழை ஜலம் அதுக்கு சுத்தி கிடையாது. பொதுவாக என்ன சொல்வார்கள்னா மழையில் நாம் மழை ஜலத்தில் நனைய வேண்டி வந்ததுன்னா திருப்பி தீர்த்தமாட வேணும் அசுத்தி ஏற்பட்டுருதுன்னு சொல்வார்கள். ஆனால் மேகங்கள் வழியாக தீர்த்தம் வராமல் சூரியனானவன் நேராக தன்னுடைய கிரணங்கள் வழியாக தீர்த்தத்தை பாய்ச்சுவன். அப்படி கீழே விழக்கூடிய ஜலம் இருக்கே அது ஆகாஷ கங்கையினுடைய ஜலம். அதில் நீராடினால் திவ்ய ஸ்நானம் என்ன உயர்ந்த சுத்தி ஏற்படும் என்ன இந்த கங்கையினுடைய ஒரு பிரபாவம். இதெல்லாம் 9வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் நிறைய பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான விஷயத்தோடு இந்த அம்சம் முடியாது. அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஒரு ராஜாவானவன் கபிலருங்கிற மகர்ஷி இடத்துல ரகுக்னங்கிற ராஜா கபிலருங்கிற மகர்ஷி அவரிடத்துல அவன் ஆத்ம தத்துவோபதேசத்தை பெறுவதற்காக அவன் செல்கிறான். செல்ற காலத்தில் அவனுடைய பல்லக்கு அதை தரிக்கக்கூடியவர்களில் ஒருவனுக்கு சிரமம் ஏற்படுறது. அந்த ராஜாவுடைய பல்லக்கு தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பொழுது இந்த ஜடபரதர் அவ்வழியாக செல்கிறார். இந்த ஜடபரதருங்கிறது ஆறுனா கீழே பார்த்தோமே ரிஷபதேவருங்கிற ஒருவர். ரிஷபதேவருங்கிறவர் எம்பெருமானுடைய அவதாரமாக லோகத்தில் சந்நியாசாசிரமத்தினுடைய
தர்மங்களெல்லாம் ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அவதரித்தவர். அவருடைய பிள்ளை ஆதிபரதர் ரொம்ப காலம் ராஜாவாக தார்மீகமாக ஆண்டு அதற்கு பிறகு ஞான யோகத்தாலே நன்ன ஆத்ம தத்துவத்தை நன்றாக உணர்ந்தவர். அவர் ஒரு காலவசத்தில் ஒரு மான், அந்த மானானது ரொம்ப சிரமதசையில் ஒரு புலிக்கு பயந்து அது பிரசவிக்க நதியில் அது விழுந்துடுத்து, அது பிராணனை இழந்தது. இந்த குட்டி மானை மட்டும் அது தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடியதை இவர் நீந்தி அதை ரட்சித்து, அது பாவம் என்ன பண்ணணும்னு தெரியல, அதுக்கு முதல்ல ஆகாரம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு அதிலே சங்கம் ஏற்பட்டது, பற்று ஏற்பட்டது. ரொம்ப காலம் அதிலேயே இருந்து தம்முடைய யோகத்தை மறந்தார். பிறகு அடுத்த பிறவி மானாக பிறக்கிற காலத்தில் பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தோடு பிறக்கிறார். அதுக்கு அடுத்த பிறவியில் வைதிக பிறவியில் இவர் பூர்வ ஜென்ம ஞானத்தோடு பிறக்கிறார். ஆரிடத்துலையும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார். யார் என்ன காரியம் சொன்னாலும் செய்வர். எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். ஜடத்தை போல ஒன்றும் அறியாதவரை போல இருப்பார். ஆனால் எல்லா சாஸ்திரமும் தெரியும் அவருக்கு. வாய் திறந்து ஒன்றும் பேச மாட்டார். அவர் செல்லுங்காலத்தில், இந்த ராஜா போங்காலத்தில் அவர் எதில் வாட்டசாட்டமாக வந்தவாறே இந்த பல்லக்க தூக்கு அப்படின்னு சொல்கிறா. அவனும் தூக்கர். அவர் யார் என்ன காரியம் என்ன வேலை சொன்னாலும் செய்வார். மாட்டேன்னு சொல்ல மாட்டார். வாய் திறந்து ஒன்றும் பேச மாட்டார். ஆகையால் தூக்குறார். அவர் அப்படி தூக்கி கொண்டு செல்ற காலத்தில் கீழே பிராணிகள்லாம், எறும்புகள்லாம் வரதை பார்த்து அவைகளுக்கு வாட்டம் ஏற்படலாகாதுன்னு பசும்புல் சாபம் மிதியாத நம் சிரியாத்தான்னு கிரந்தங்கள் சொல்கிறார்களே, அதை போல பிராணிகளுக்கெல்லாம் ஆபத்து நேராதபடியாக காலை இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி வைத்து அவர் நடக்கிறார். அப்படி நடந்தால் ராஜா, உள்ளே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு பல்லக்கு ஆட ஆட அவனுக்கு அடிபடுறது உள்ள. ஏன்னா பல்லக்க ஒழுங்காக தூக்குங்கடா அப்படின்ன உடனே, இல்லை நாங்கள்லாம் ஒழுங்காக தான் தூக்குறோம், அந்த புதுசாக ஒரு ஆசாமி வந்திருக்கு அதுதான் சரியாக தூக்கலைன்னு அவர்கள்லாம் சொல்ல. அவன் இறங்கி வந்து பார்க்குறான்னா, வாட்ட சாட்டமாக என்ன இருக்கியே, ஏன் பல்லக்க தூக்கிறதுக்கு என்ன உனக்கு என்ன சக்தி இல்லையா, நல்லா சாப்பிட்டு தானே இருக்க, என்ன வாரு நீ முதல்ல நீன்னு சொல்கிறே அது ஆறுன்னு தெரியல, நான் சொல்கிறேனே அது ஆறுன்னு தெரியல, பல்லக்குன்னு சொல்கிறே அது என்னன்னு தெரியல, வாட்ட சாப்பிட்டான்னு சொல்கிறே அது என்னன்னு தெரியல, இதெல்லாம் நீ எனக்கு ஒன்றும் முதல்ல சொல்லு. ஏன்னா நீனா அந்த எதிரில் நீ இருக்கியே, இதுதான் வாட்ட சாட்டமாக இருக்க, நல்லா பருத்து இருக்க, கண்ணை பார்த்தாலே தெரியலையா, ஓ உனக்கு இந்த ஆத்மா கண்ணை பார்த்தாலே தெரியறதா அப்படின்னு நினச்சிட்டு அவர் கேட்குறார். அவர் ஆத்மாவை நினச்சிட்டு அவர் கேள்வி கேட்குறார், இவன் தேகத்தை நினச்சிட்டு இவன் கேள்வி கேட்குறான். அவர் கடைசியில் இந்த பல்லக்குன்னு ஒன்று சொல்றிய, அதுவும் அதே பஞ்சபூதங்கள்னால ஆனதுதான், இந்த உடம்பு இருக்கே அதுவும் அதே பஞ்சபூதங்கள்னால ஆனது தான், என்னமோ பல்லக்கு வேற இது உடம்பு வேற, பல்லக்கை காட்டுன்னு உடம்புக்கு ஏத்தம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் பல்லக்கும் அதே பூதங்கள்னால ஆனது தான், இந்த பல்லக்குக்குள்ளே உட்காந்துருக்கே உன்னுடைய உடம்பும் அதே பூதங்கள்னால ஆனதுதான் என்னெல்லாம் பல விதமாக சொல்கிறார். அவனுக்கு முதல்ல ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய தத்துவங்கள்லாம் இவர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு ஆறுனே தெரியல, நீங்கள் ஆறுன்னு தெரியல, சாமானியமாக ஏதோ நினச்சிட்டேன், நீங்கள் ஆறுன்னு சொல்ல வேணும், என்ன விஷயத்தை சொல்ல வந்தேள் என்னவாறே அவர் ஆத்ம தத்துவத்தை பலவிதமாக இவனுக்கு உபதேசம் பண்ணுறார். விபேத ஜனக்கே ஞானே நாசம் ஆத்தியந்திகங்கதே ஆத்மனோ பிரம்மனோ பேதம் அசந்தங் கரிஷ்யதி. பேதமே இல்லைன்னு அவர் சொல்லலை. பேதமெல்லாம் இருக்கு உலகத்தில், வேற்றுமைங்கிறதே கிடையாது என்று சொல்லலை. அவர் சொல்ல வந்தது என்னன்னா, வேற்றுமைங்கிறதுனா உடல்களில் வேற்றுமை இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பார்த்தா இந்த ஆத்மாவும் அணுதான், அந்த ஆத்மாவும் அணுதான், இன்னொரு ஆத்மாவும் அணுதான். இந்த ஆத்மாவும் ஞானமே வடிவெடுத்தது, அந்த ஆத்மாவும் ஞானமே வடிவெடுத்தது, மற்றொரு ஆத்மாவும் ஞானமே வடிவெடுத்தது. எல்லா ஆத்மாக்களும் ஞானமே வடிவெடுத்தது தான். ஒரு புல்லாங்குழல் இருக்கு, இந்த புல்லாங்குழலுக்குள்ள ஒரு ஊதுரா ஊதினா துவாரங்கள் 6-7 துவாரங்கள் இருக்கு, ஒரே காற்று தான் போகிறது. ஆனால் அந்த ஓட்ட வழியாக வந்தால் அதுக்கு ஒரு ஷட்ஜம்னு பேருங்கிறான், மற்றொரு ஓட்ட வழியாக வந்தால் காந்தாரான்னு பேருங்கிறான், மற்றொரு ஓட்ட வழியாக வந்தால் நிஷதம்னு பேருங்கிறான். இப்போ ஒரே காற்று தான் அந்த புல்லாங்குழலில் ஓட்டைகள் வழியாக வெளில வருது. ஆனால் அது எந்த ஓட்ட வழியாக வெளியில் வருகிறது என்பதையிட்டு அது என்ன ஆயிடுது அப்படின்னு அதுக்கு பெயர்கள் மாறுது, அது வெவ்வேறு ராகமாக ஆகிறது. என்ன இருக்கோ இல்லையோ, வேணுரந்திர விபேதேன பேதா ஷட்ஜாதி சங்கீதா அபேத வியாபினோ வாயோஹோ ததாசௌ பரமாத்மனா. இப்போ ஒரே வஸ்து தான், அது வெளிவரக்கூடிய ஓட்டைகளை இட்டு துவாரங்களில் இட்டு அதுக்கு பெயர்கள்லாம் மாறுமா போல, ஆத்மா எல்லா ஆத்மாக்களும் ஒரே சுபாவத்தை உடையவர்கள் தான். என்ன சரீரத்தை வைத்து கொண்டிருக்கிறான்ங்கிறதை இட்டு அவனை மனுஷன், தேவன், கந்தர்வன் என்ன போல பெயர்கள்லாம் விவகாரம் பண்ணுறவன் வழியா. ஆத்மாக்களுக்குள்ளே வேறுபாடுங்கிறது ஒரு நாளும் கிடையாது.
எல்லா ஆத்மாக்களும் ஒத்தவர்கள் தான். ஆத்மா எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலை. இந்த பிரகடனத்தில் நிறைய பெருமானார் விசாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த விஷயங்கள்லாம் நிலைநாட்டி இருக்கிறார் ஸ்மிருதி புராண கட்டத்தில். ஆக ஒரே ஆத்மா இருக்குன்னு பரதர் உபதேசம் பண்ண வந்தாருன்னா இல்லை, ஆத்மாக்கள் எல்லாரும் ஒத்தவர்கள் அப்படின்னு உபதேசம் பண்ண வந்தார். ஆத்மாக்களுக்குள்ள வேறுபாடு, அதாவது வேறுபாடுன்னா சுபாவத்தில் வேறுபாடு கிடையாது. எல்லா ஆத்மாக்களும், ஒருத்தனுக்கு ஞானம் சுபாவம், மற்றொருத்தனுக்கு அஜ்ஞானம் சுபாவம்னு இருக்குமானா இல்லை. இந்த ஆத்மாவும் ஞானமே வடிவெடுத்தவன் தான், அந்த ஆத்மாவும் ஞானமே வடிவெடுத்தவன் தான். சரீரத்தில் வாசிகள் இருக்கலாம், கர்மத்தில் வாசிகள் எல்லாம் இருக்கலாம், மற்ற விதமான வாசிகள் இருக்கலாமே ஒழிய வெறும் ஆத்மான்னு பார்த்தா இந்த ஆத்மா எப்படிப்பட்டதோ அதே சுபாவம் தான் மற்றொரு ஆத்மாவுக்கும் என்ன. இந்த பற்பல உதாரணங்கள்லாம் சொல்லி மிக விரிவாக இவர் உபதேசம் பண்றார். இந்த ஆத்ம தத்துவத்தை சொன்ன உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அப்பொழுதும் என்ன சொல்ல வரையில், என்ன இது ஒன்றும் புரியலையே என்ன வாரே. இப்போ நீங்கள் அகம்னு சொல்லக்கூடாது. அவர் முதல்ல கேள்வி என்ன வந்தது, நீ நன்னா தானே இருக்க, நன்னா வாட்ட சாட்டமாக தானே இருக்க, ஏன் உன்னால் என்னை தூக்க முடியலையான்னு தான் கேட்டார் ராஜா. இவர் உடனே நீனா ஆறு நான்னா ஆறு இப்படி தான் இவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். கடைசியாக ராஜா கேட்குறான், சரி அப்போ நீனே சொல்லக்கூடாதா, நானே சொல்லக்கூடாதா? அப்படின்னா நீங்கிற வார்த்தையோ நான்கிற வார்த்தையோ தவறு கிடையாது, எதை கருதி சொல்கிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்குது. ஆத்மன்யேஷன தோஷாய சப்தோகம். ஆத்மாவை அகம் அகம்னு சொல்கிறத தவறு கிடையாது. அகங்கிற சொல்லாலே நான்கிற ஆத்மா சொல்லப்பட்ட தவறு கிடையாது. ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ராஜாங்கிற சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் சொல்லாமல் ராஜாங்கிற உடல் இருக்கே அதை தான் நான் நீ நினச்சிட்டு இருக்க. அதே போல் ஆதிபரதங்கிற ஜடபரதங்கிற சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்ன நீன்னு நீ சொல்லாமல் வெள்ளை உடம்பு நன்னா வாட்ட சாட்டமாக இருக்கே அந்த உடம்பைத்தான் நீன்னு நினச்சிட்டு இருக்க. ஆகையால் நான் சொல்கிற வார்த்தையே தவறு, நீங்கிற வார்த்தையே தவறு நான் சொல்லலப்பா. ஆனால் நான்கிற சொல்லுக்கோ நீங்கிற சொல்லுக்கோ ஆறு அர்த்தம், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் அர்த்தங்கிறத நீ உணர வேணும். அத்தை உணராமல் சொன்னது தான் நீ செய்த தவறு அப்படின்னு விரிவாக ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி ஆத்மாத்வைத்தோபதேசம்னு சொல்வார்கள். அத்வைத்தம்னா வேறுபாடு கிடையாதுன்னு அர்த்தம். இங்கே வேறுபாடுகள் கிடையாதுன்னா சிதப்பிரகாஷிகர் அழகா அருளிச்சிவர் பிரகாராத்வைத்தம்னு பேர். சாஸ்திரங்களில் ரெண்டு விதமான அத்வைத்தம் சொல்லப்படுது. ஒன்று பிரகாராத்வைத்தம், மற்றொன்று பிரகாரி அத்வைத்தம். பிரகாரி அத்வைத்தம்னா என்னன்னா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒத்தந்தான். ரெண்டு அந்தர்யாமி கிடையாது, ரெண்டு பேர் சுவாமிகள் கிடையாது, உலகத்துக்கு நாதன் ஒருவன் தான். இது சொன்னால் அது தத்துவமசி அயமாத்மா பிரம்ம முதலான வாக்கியங்களில் சொல்லப்படுறது. நேஹ நானா என்கிற வாக்கியம் சொல்கிறது. இந்த வாக்கியங்களால் சொல்லப்படுறது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஆத்மா ஒருவன். இது ஒரு விதமாக சாஸ்திரம் சொல்லும். மற்றொன்று சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரு படிப்பட்டவர்கள், எல்லா ஆத்மாக்களும் ஞானமே வடிவெடுத்தவர்கள் தான், எல்லா ஆத்மாக்களும் ஞான குணக்கர்கள் தான், அதில் வாசி ஒன்றும் கிடையாது. இது பிரகாராத்வைத்தம்னு பெயர் பெற்றது. பிரகாராத்வைத்தம்னா ஆத்மாக்களுடைய பண்பு, பிரகாரம்னா சுபாவம், அந்த சுபாவம் ஒன்றே தான். சுபாவம் இவனுக்கு ஒரு சுபாவம், மற்றொருத்தனுக்கு வேறொரு சுபாவம் உண்டான கிடையாது, சுபாவத்தில் வாசி கிடையாது. இத்த சொன்னால் பிரகாராத்வைத்தம். இந்த பிரகாராத்வைத்தம் தான் இங்கே சொல்லப்படுறது. இதுக்கு மேலே இந்த ஆத்மாக்கள் எம்பெருமானோட ஒத்தவர்கள் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளவன். இவாள்லாம் எப்படி ஞானமே வடிவெடுத்தவர்களோ அதே போல தான் எம்பெருமானும் ஞானமே வடிவெடுத்தவன் தான். ஏன்னு இந்த விஷயத்தெல்லாம் விரிவாக அவர் உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த விஷயமா நான் ஒரு சரித்திரம் சொல்கிறேன், அதை நீ தெரிந்து கொள். ஏன்னா பிரம்மாவினுடைய பிள்ளை அவர் ரிபுன்னு ஒருவர், அவருடைய சிஷ்யன் நிதாகன் ஒருவன். அவனுக்கு உபதேசம் பண்ணி முடித்தார். உபதேசம் பண்ணி முடித்த பிறகு கொஞ்ச காலம் ஆயிடுச்சு. கொஞ்ச காலம் ஆனவாறே அவன் இருக்கக்கூடிய ஊருக்கு இவர் செல்கிறார். இந்த ரிபுங்கிற ஆச்சாரியர் அவர் மாறு வேஷத்தில் அவர் செல்கிறார். மாறு வேஷத்தில் சென்றால் ஒரு உயர்ந்த ஒரு அதிதியாக இவர் செல்கிறார். அவனுடைய கிரகத்துக்கு போகிறார். அவனுடைய கிரகத்துக்கு போனவாறு சுவாமி வரவானும் வரவானும் நன்னா உபச்சரிக்கிறான். நன்னா அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நன்னா பருப்பு நன்னா வைத்திருக்கிறேன், நன்னா அன்னம் இருக்குது, நன்னா ரொம்ப போக்கியமாக என்னுடைய பத்னி தடியை பண்ணி வைத்திருக்கிறா, நீங்கள் சாப்பிட வேணும் அப்படின்னு அதித்தியை உபச்சாரம் பண்ணுறோம். எனக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வேண்டாம்,
நன்னா இனிப்பெல்லாம் கொண்டு வா, நன்னா உயர்ந்த பாயசம் முதலானவைகள்லாம் எனக்கு தளிய பண்ணி சமர்ப்பிக்க வேணும் என்று சொன்ன உடனே பத்னியை கூட்டு ரொம்ப பவ்யத்தையோட அந்த வந்த அதிதியின் இடத்துல அவர் சத்கரிக்க வேணுங்கிற ஒரு பரபரப்போட நன்னா உயர்ந்த தளிகையை நீ பண்ணி கொடு, நன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நன்னா இனிப்பு ரொம்ப வசந்த வஸ்துக்கள்லாம் நீ தளிய பண்ணி கொடுக்க வேணும் அப்படின்னு அவளுக்கு ஆணையிடுறான். அவளும் ரொம்ப வந்த அதிதியின் இடத்துல ஒரு பாரதந்திரியத்தோட, பர்த்தாவிடத்துல பாரதந்திரியத்தோட ரொம்ப சுவை மிகுந்த இனிப்புகள்லாம் நன்னா தளிய பண்ணி அவ கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்றப்ப அவன் கேட்குறான், சாப்பிட்டு கொடுக்குறப்ப நன்னா வயிறு நன்னா திருப்தி அடைஞ்சுதா, நன்னா ரொம்ப தளியை நன்னா பண்ணியிருக்காளா என் பத்னி, நீ ஆசைப்பட்டபடியே நன்னா இனிப்பாக இருந்ததா தலையெல்லாம், நன்னா ஷாட்டியெல்லாம் ரொம்ப திருப்தி நன்னா ஏற்பட்டதா அப்படின்னோடனே நான் எங்கே ஷாட்டேன், எனக்கு என்ன திருப்தி ஏற்படுறதுக்கு அப்படின்னு தூக்கி வாரி போகிறது. என்னடா அது, நீ தான் நன்னா ஓணுன்னு கேட்டீர், நன்னா தளியை நன்னா இனிப்பாக கொண்டு வான்னு கேட்டுட்டு நன்னா சாப்பிட்றதோ ஷாட்டு சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்தி ஏற்படலன்னு சொல்லிடு, இப்படி சொல்லாமா என்ன மாதிரி பா, ஷாட்டுது வாஸ்தவம் தான், நான் சாப்பிடலையே அப்படின்னு. யார் நீங்க, என்ன என்னமோ புதுசா என்னமோ சொல்றேன், இல்லை நான் சாப்பிடலையேங்கிற ஷாட்டேங்கிற, என்னன்னா இந்த உடம்பு தான்ப்பா ஷாட்டுது, ஷாட்டு இந்த உடம்புக்கு தான், இந்த நாக்குக்கு தான் ருச்சி இருக்கு, இதுதான் ஷாட்டுது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இந்த அன்னத்தால ஒன்றும் லாபம் இல்லை. நீ எவ்வளோ சட்டசோபேதமான அன்னத்தை கொடுத்தாலும் அது ஆத்மா சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிடலன்னு நினைச்சாலும் ஒன்றும் ஆப்போடுது. அது எந்த அன்னத்தை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி ஆத்மா இருந்து தான் இருக்க போகுது. ஆகையால ஆத்மாவுக்கு இந்த அன்னத்தாலாம் ஒன்றும் லாபம் இல்லை, இந்த சரீரம் தான் சாப்பிட போகிறது. அது ஆத்மா கட்டளையிட்டு தான் சாப்பிட்றோம், அது வேறு விஷயம் இருக்கட்டும். ஆக இந்த சரீரம் தான் வளர போகிறது. நீ கொடுக்கக்கூடிய அன்னத்தில் ரொம்ப ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் மலஜலங்களாக நீங்க போகிறது, ரொம்ப மத்தியமமாக இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கு சக்தியை கொடுக்கறதா இருக்குது. ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் மனசுக்கு, மற்ற இந்திரியங்களுக்கு, பிராணனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆக எந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலும் அதால் வரக்கூடிய லாபம் அது எதுக்கு, இந்த சரீரத்துக்கும் சரீரத்துடைய அவயவங்களுக்கு தானே ஒழிய ஆத்மாவுக்கு எங்கப்பா லாபம் எல்லாம். உடனே ஆறு நீங்க என்ன ஏதுன்னொடனே அவர் தம்முடைய உண்மையான வடிவத்தை காட்டுறார். ஓ ஆச்சாரியரா, என்னை உணர்த்துறதுக்காக, எனக்கு ஆத்ம ஞானத்தை உணர்த்துவதற்காக வந்தீரா அப்படின்னு சொல்லி, சரி சந்தோஷம், நான் அனுகிரகீதனாக ஆயிட்டேன், நான் இந்த ஞானத்தை அடைவதற்கு எத்தனம் செய்கிறேன்னு அவன் சொல்கிறான். இப்படியே சில வருஷங்கள் கழியது. திருப்பி அவன் இருக்கக்கூடிய ஊருக்கு வரார். அவன் அந்த ஊருடைய எல்லையில் இவர் மாறு வேஷத்துலாம் திருப்பி வர்றார். அந்த ஊருக்கு எல்லையில் அவனை பார்க்கிறார். அவன் ஒரு மாதிரி ஒரு எரிச்சலோட கட்டத்தோட, ஏன்பா இப்படி இருக்க, என்னாச்சு என்னென்ன, இல்லை ஒன்றுமில்லை, ஒரே கும்பலாக இருக்குது, ஊருக்குள்ளே போக முடியல, அதுதான். என்ன கும்பல் என்ன, இல்லை ராஜா ஆனை மேலே பவனி வரான், ஊர்வலம் வரான் ராஜா, ஆகையால் ஒரே ஜனங்கள்லாம் நிறையா அதை பார்ப்பதற்காக திரண்டு இருக்கு, ஒரே நெரிசலாக இருக்குது, போக முடியல. அதனால தான் என்னவனே, யார் ராஜா யார் யானை, இவன் சிரிக்கிறான். யார் ராஜா யார் யானைன்னா தெரியல, இந்த நேரம் பார்த்தா தெரியறது, கீழே இருக்கிறது ஆனை, மேலே இருக்கிறது ராஜா, ஆனை மேலே ராஜா உட்காந்துருக்கான், இது கூடவா தெரியல. எனக்கு கீழன்னா என்னன்னு புரியல, மேலன்னா என்னன்னு புரியல, கொஞ்சம் நீ தெளிவாக சொல்ல வேணும் அப்படின்னோடனே பார்த்தான். டபக்குன்னு இவரை கீழே அமுக்கினான், ஏறி உட்காந்தான், ஏறி குதிச்சான், அந்த பக்கம் குதிச்சான். நான் பார்த்தா அவன் அமுத்தினேன்னு தப்பா நினச்சிக்க வேண்டாம், என்ன நான் பண்ணேங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இதை பண்ணினேன் அப்படி சொல்லிட்டு, இப்போ நான் மேலே உட்காந்தேன்னா, மேலே உட்காந்தப்ப மேலே இருக்கக்கூடியது நான் தான் மேலே, நான் வந்து ராஜாவை போல, நீர் கீழே இருந்தீரா, நீர் கீழே இருக்கக்கூடிய நீர் யானையை போல, ஆக இதுதான் கீழே இதுதான் மேலே, இதில் மேலே இருக்கக்கூடியவர் அவர் தான் ராஜா, கீழே இருக்கக்கூடியவர் தான் ஆனைன்னு சொல்ல. அதுக்கும் நான் ஒன்று, இந்த யானை தான் யானை தூக்கித்து ராஜாவானவன் தூக்கப்படக்கூடியவனா இருக்கான், அதை போல நீர் என்ன தூக்கினீர், நான் உன் மேலே தூக்கப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னோடனே, நான் உன்னை தூக்கவும் இல்லை, நீ என்னால் தூக்கப்படவும் இல்லை என்ன சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சுத்து, எங்கள் ஆச்சாரியர் தான் நான் நீர், எங்கள் ஆச்சாரியரான ரிபுவை தவிர யாருக்கும் இப்படி ஆத்மா அத்வைத்த ஞானத்தில் ஊத்தம் இருக்காது, என்னை மறுபடியும் திருத்துவதற்காக நீர் வந்தீரா என்னவுடனே அவருக்கு மறுபடியும் தம்முடைய சுயமான வேஷம் வடிவம் காட்டினவாறு, எவ்வளோதான் நீர் உபதேசம் பண்ணினாலும்
கேட்குற காலத்தில் ஆத்ம ஞானம் நன்னா இருக்கு சுவாமி, ஆனால் பழக்கத்தில் அந்த ஆத்ம ஞானத்தை நான் கொண்டு வரல. என்னை திருத்துவதற்காக எனக்கு அது வெறும் காதால கேட்டு ஏற்பட்ட ஞானத்தோட நில்லாமல் அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே இந்த ஆத்மாத்வைத்தத்தை நான் உணர வேணும், உணர்ந்து அதன்படியே கடைபிடிக்க வேணும், அதன்படியே நான் ನನ್ನ ஆத்ம ஞானத்திலே நிஷ்டனாக வாழ வேணும் என்பதற்காக என்னை அனுகிரகிப்பதற்காக தேவரீர் வந்திருக்கிறதுன்னு அவர் உணர்ந்து அவரிடத்துல சொல்லி, சரி நான் இனிமேல் ஆத்ம ஞானத்தில் ஊன்னி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு அந்த ஆத்ம ஞானத்தினாலே சத்கதி பெற்றார்னு சரித்திரம்னு இதெல்லாம் ஆதிபரதர், அது ஜடபரதர் அவர் இந்த ராஜாவுக்கு சொல்லி, நீ இதே போல இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தில் ஊத்தத்தோடு இருந்தா எந்த கவலையும் இருக்காது. பார்க்கறதெல்லாம் தேகத்தில் இருக்கக்கூடிய பேதங்களை பார்க்கிற வரைக்கும் தான் அஜ்ஞானங்கள், கவலை, கோபங்கள், சோகங்கள், மோகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவெல்லாம் அணுவா இருக்கு. எல்லா ஆத்மாவுக்கும் ஒன்றும் சுபாவத்தில் வித்தியாசம் இல்லை. எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஞானம்தான் பார்த்துட்டா ஆரை குறித்து என்ன கோபம் ஏற்பட போகிறது, என்ன சோகம் ஏற்பட போகிறது, ஒன்றும் ஏற்பட போகிறது. லோகத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் எல்லாம் தேகத்தை பற்றி இருக்கிறதுனால தானே. இந்த ஆத்ம சுபாவத்தை பார்த்தா தியஜ பேத மோகம் சோகம் சச்சத்துவம் சச்ச சர்வமேதது. நீயும் ஞானஸ்வரூபந்தான், அவனும் ஞானஸ்வரூபந்தான், இவனும் ஞானஸ்வரூபந்தான். எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஞானமே வடிவெடுத்தவர்கள் தான்ப்பா. ஆகையால ஆத்மஸ்வரூபத்தில் வாசியே கிடையாது. எந்த ஆத்மாவுக்கும் சுபாவத்தில் வாசி சொல்ல முடியாது. ஆகையால ஆத்மாக்களில் வேறுபாடு இருக்குன்னு வேறுபாட்டையே பார்த்துட்டு இருக்காத. ஒரு விதமாக பார்த்து ஐக்கியம் இருக்கு, சுபாவத்தில் ஐக்கியம் இருக்குன்னு அத்தனை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அறிந்து கொள்ள வேணும் என்ன அவர் உபதேசிக்க, அவனும் ஆத்ம தத்துவ ஞானத்தினால அத்வைத்த ஞானத்தினாலே சத்கதி பெற்றான்னு சரித்திரம்னு இதெல்லாம் சொல்லி இந்த அம்சமானது முடிவடைகிறது. இதில் இந்த ரிபுநிதாக விற்த்தாந்தம், அதே போல் இந்த பரத விற்த்தாந்தம், இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அதுதான் நமக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு அம்சம். வெறும் சாஸ்திரங்கள்னால ஆத்மான்னு ஒன்று இருக்குது, தேகத்தை காட்டு வேறுபட்டது ஆத்மா ஆத்மா என்ன நினைவிலே கொள்வதோடு இல்லாமல், வெறும் காதால கேட்டு ஏற்படக்கூடிய அறிவோடு அதை நிறுத்தி கொள்ளாமல் அன்னாட வாழ்க்கையிலே அந்த ஞானமானது பயன்பட வேணும் என்பதைத்தான் ரிபுங்கிற ஆச்சாரியர் தம்முடைய சிஷ்யனான நிதாகன் என்பவனுக்கு 2 முறையும் சென்று உணர்த்தினர். சாஸ்திரமானது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லி நன்னா சாஸ்திரங்கள்லாம் வாசித்து கற்று நன்னா வேதாந்தம் கைவரப்பெத்தவனாக இருக்கணும். சரி, நன்னா சாஸ்திர ஞானம் இருக்கு, அவரிடத்துல போய் காலக்ஷேபம் கேட்கலாமா, அவரிடத்துல போய் அவர் ஆச்சாரியராக பற்றி இருக்கலாமான்னா, நன்னா சாஸ்திர ஞானம் அதை சம்பாதிச்சிருக்கார், செய்கிற காரியம் வேற ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா, வேற ஏதோ விற்பி இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை. பிரம்மனிஷ்டம், அந்த சாஸ்திரத்தாலே எம்பெருமானை அறிந்து கொண்டதற்கு சேர அந்த எம்பெருமானையே யார் தியானம் செய்கிறாரோ, யார் உபாசனம் செய்கிறாரோ அவரே பத்த வேணும். அப்படிப்பட்டவரை தான் ஆச்சாரியராக பத்த வேணும். அதில் வெறும் ஞானம் இருந்தால் போதாது, ஞானத்துக்கு சேர்ந்த அனுஷ்டானம் அத்த உடையவரை இவன் ஆச்சாரியராக பத்த வேணும் என்று சொல்லியிருக்கு. அந்த ரீதியில தான் இந்த ரிபுங்கிற ஆச்சாரியர் இவர்னு ஆத்ம ஞானத்தை அடைந்தால் போதாது, அது உணர்த்தியாக மாற வேணும். உணர்த்திங்கிறது வாழ்க்கையில் ஓரொரு நாளும் செய்யக்கூடிய செயல்களில், விவகாரங்களில், நம்முடைய பழக்கங்களில் எல்லாத்திலையும் நீ பார்க்கிற ஒவ்வொரு க்ஷணமும் என்ன பார்க்க வேணும், ஏன்னா எதில் இருக்கக்கூடியது தேகம்னு பாராமல் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க நீ தெரிந்து கொள்ள வேணும். அப்போதுதான் ஏற்பட்ட ஞானத்துக்கு பயன் என்ன. அவனை உணர்த்தி திருத்தினா போல ஆதிபரதர் ஜடபரதர் அவர் தாம் திருந்தினதோட மட்டுமல்லாமல் அந்த ராஜாவையும் திருத்தினா போல நாமும் திருந்தி வாழ வேணுங்கிறதா இந்த 2வது அம்சத்துக்கு சாரமான அர்த்தம். இந்த ஒழிய பற்பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லோகங்களுடைய சுபாவங்கள், தீபங்களுடைய சுபாவங்கள் என்ன போல பற்பல விஷயங்கள் எல்லாம் இந்த அம்சத்துல சொல்லப்பட்டிருக்கின்றனங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் தெரிந்து கொள்ள வேணும். அச்சித்தையும் நம்ம உள்ளபடியாக பிரித்து தெரிந்து கொள்ள வேணும். தத்துவத்திரைய ஞானத்தால தான் மோட்சம் ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடியாலே அச்சித்து அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அதெல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேணும்பதற்காக நாம் இந்த லோகங்களை பற்றி, பூமியில் இருக்கக்கூடிய லோகங்களுடைய பிரிவுகளை பற்றி, சூரியனுடைய சுபாவங்களை பற்றி, கடலுடைய சுபாவத்தை பற்றி இந்த அம்சங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அதற்காக இந்த 2வது அம்சத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பற்பல அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேணும். ஆனால் அத்தை காட்டிலும் நமக்கு மிகவும் பயன்படக்கூடிய அர்த்தம் எது என்னால், உடலில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாராமல் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் ஒத்தவர்கள் தான் அப்படிங்கிறத பார்த்து விருப்பு வெறுப்புகள்லாம்
நீங்க பெற்றவர்களாக இந்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிற சுபாவம் அதுவே தான் பரமாத்மாவுக்கும் இருக்கு என்று நாம் உணர்ந்தோமே ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கட்டங்கள், வருத்தங்கள், கோபங்கள் இவைகள்லாம் நீங்க பெறலாம் என்பதுதான் நாம இந்த அம்சத்திலேருந்து சாரமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படியே விண்ணப்பித்த விஷயங்களில் பல விஷயங்களில் தவறாக சொல்லியிருக்கலாம், பல விஷயங்களை சொல்லாமல் அப்படி விடுபட்டு போயிருக்கலாம். இந்த சொன்ன விஷயங்களையும் சிறிது அரையும் குறையுமாகவும் சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் சுவாமிகள் எல்லாரும் பொறுத்தருள வேணும் என்ன பிரார்த்தித்து இவ்வர்த்தங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியர்கள், வியாக்கியானத்தில் காட்டி கொடுத்த எங்களாழ்வான், தத்துவத்திரையாதி கிரந்தங்களில் காட்டி கொடுத்த பிள்ளரோக்காச்சாரியர், மணவாளவாமிகள் போன்ற ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடிகள்லாம் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடி அஜ்ஞனாக இருக்கக்கூடிய அடியனையும் இந்த விஷயத்தை விண்ணப்பிக்கும்படியாக நியமித்த சபையாருக்கு அடியனுடைய கிருத்தஜத்தை அடியும் தெரிவித்து கொண்டு அடியனுடைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.